13 வயசுலேயே நீங்கள் எழுத வந்துட்டீங்க இல்லையா? ஆமாம். எது உங்களை வாசிப்புக்குள்ளேயும் எழுத்துக்குள்ளேயும் கொண்டு வந்தது? அதனோட பின்புலம் என்ன? எல்லாருக்கும் இருக்கிற அதே 24 மணி நேரம் தான் எனக்கும் இருக்குது. ஸோ தேர் இஸ் நோ மேஜிக். அந்த 24 மணி நேரத்தில் எதை ப்ரையாரிட்டைஸ் பண்ணுறேன் அப்படின்றது தான் வித்தியாசம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஒரு விஷயம் நான் வந்து என்ன பண்ணுவேன் அப்படின்னா, அது ஒரு ஓடிடிக்கான ஸ்கிரிப்டில் வேலை பார்த்தேன். அதனால் நான் என்னுடைய நாவல் திட்டமிட்டிருந்தேன், அது வரல. ஒரு எதுவுமே வராமல் இருக்கக்கூடாதுன்றக்காக ஒரு கவிஞர், அவர் என் பேர் வேண்டாம், அவர் வந்து ஏதோ ஒரு உரையாடல் நடுவில் வந்து நீங்கள் ஒரு புனை எழுத்தாளர்லாம் இல்லை இல்லையா, ஸோ நீங்கள் அவரை உங்களோட கம்பேர் பண்ணிக்க முடியாது, அந்த மாதிரி ஒரு உரையாடல் போச்சு. அப்போ தான் எனக்கே வந்து ஒரு அதிர்ச்சி உண்டாச்சு. அதாவது என்னதுன்னா, நான் தொடர்ந்து எழுதுகிறேன். இன்ஃபேக்ட் என்னுடைய ட்விட்டர் ஹேண்டில், என்னுடைய இமெயில், இது மாதிரி எல்லாமே ரைட்டர் சிஎஸ்கே அப்படி தான் இருந்துச்சு. ரைட்டர் தான் கூப்பிட்டுட்டு இருந்தாங்க அப்போது நண்பர்கள் மத்தியில், குறைஞ்சபட்சம் எனக்கு தெரிஞ்சவர்கள் மத்தியில். அவர் அதை சொல்லும் போது தான் நான் எதுவாக என்னை முன்வைக்க நினச்சேனோ அது இல்லாமல் நான் வேற ஒரு திசையில் பயணப்பட்டு இருக்கேன்றதை தெரிஞ்சுது. அதிலிருந்து உடனடியாகவே கி. ராஜநாராயணன் வந்து தன் வாழ்க்கை முழுவதுமாக ஒரு குறிப்பிட்ட வட்டார வழக்கில் அங்கு அவருக்கு தெரிந்த சம்பவங்கள் இதை வைத்து மட்டுமே கதை எழுதி கொண்டிருந்தார். அதாவது காந்தியுடைய பிரம்மச்சரிய பரிசோதனைகள் முதல்ல எனக்கு அறிமுகமாகிறது வந்து ஒரு கேலிப்பூர்லா, ஒரு சில எல்லாருமே அந்த மாதிரியான ஒரு துணியில தான் அதை வச்சு அந்த மாதிரியான விஷயங்கள்ல தான் அறிமுகமாகுது. பட் அதை பற்றி மேலதிக தகவல் எனக்கு இல்லை. முதல்ல வந்து உறவு சிக்கல்கள் அண்ட் பாலியல், இந்த பாட்டு இருக்கு இல்லையா, ஆண் பெண் உறவு அப்படின்றது, அது தொடர்ந்து என்னை தொந்தரவு பண்ணிகிட்டே இருக்குது. ஏன்னா நிறைய உதாரணங்கள் பார்க்குறோம், நிறைய கதைகள் கேட்குறோம், சுற்றி இருக்கவங்களே நம்மகிட்ட சொல்கிறாங்க இப்படி நடக்குது அப்படின்றதெல்லாம். பார்க்குறது, கேட்குறது, படிக்கிறது எல்லாமே வந்து ஐம் அன் இன்ஜினியர் இன் எவ்ரி வாக் ஆஃப் மை லைஃப் அப்படின்னு சொல்லுவேன். என்னென்னா, நான் நேர மேலாண்மை சொன்னேன் இல்லையா, இந்த மாதிரி எல்லா விஷயத்துலையும். ஏன்னா இன்ஜினியரிங் அப்படின்றதே வந்து ஒரு ஐட்ரேட்டிவ் ப்ராசஸ். அது தி பெஸ்ட் ஒரு விஷயத்தை செய்கிறதுக்கு என்ன அப்படின்றத ஏதோ ஒரு வகையில் அவங்க அப்டேட் பண்ணிட்டே இருக்காங்க இல்லையா. ஸோ நம்ம ஒரு இன்ஜினியர் இருக்கும்போது பெருமாள் முருகன் கூட சொன்னாரேனே, அது ஆஃப் த ரெக்கார்டு தான், பட் நான் சொல்கிறேன், பரவாயில்ல நீங்கள் வந்து படிச்சுட்டு வந்து என்னை பேட்டி எடுக்கிறீங்க அப்படின்னாரு. அதாவது அப்போ சூழல் எப்படி இருக்குது அப்படின்னா, பேச்சுன்றது ஒரு கலை தான். அது வந்து இயல்பாக வந்துடாது. அது வந்து ஒரு சில சிரத்தை எடுத்து கற்றுக்க சிரமமானதெல்லாம் கிடையாது. ஒரு சில வாரங்கள் எஃபோர்ட் போட்டால் வந்துடுறது தான். பட் ஒரு எழுத்தாளன் எதுக்கு அதை போடணும்? ஒரு எழுத்தாளன் அரசியல் எழுதணும் ஒன்று, ஆனால் அவன் என்றுமே வந்து எதிர்கட்சியாக தான் இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அவன் நிரந்தர எதிர்கட்சி. பத்மஸ்ரீ நிராகரித்தார் ஜெயமோகன். ஏன்னா அது பாஜக பீரியடில் கொடுக்கப்பட்டதுன்றது அது சரியான முடிவுன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா அதை அவர் வாங்கியிருந்தாருன்னா, அது வாங்காதனால இன்றைக்கு அவர் மேலே இருக்கிற விமர்சனங்கள் போகலை. ஆனால் அது வாங்கியிருந்தாருன்னா இன்னும் வலுவாக அவர் இன்றைக்கி அது நடுநிலைமை நான் ஆதரிச்சுக்கிறோம். நான் அவரை இன்னும் நடுநிலை தான் நினைக்கிறேன். அவர் சங்கின்னு நான் சொல்ல மாட்டேன். பிடி பிரைம் நேயர்களுக்கு வணக்கம். பிடி லிட்ரேச்சர் பகுதியில் இன்றைக்கி நாம் சந்திக்க இருக்கிறது சிறுகதைகள், நாவல், கட்டுரைகள் அப்படின்னு எழுத்தில் எல்லா வகையிலும் இயங்கிட்டு எழுத்தாளர் சி. சரவண கார்த்திகேயன். வணக்கம். வணக்கம் பரிசல். முதல்ல நான் பர்சனலாகவும் உங்கள் வாசகர்களுக்காகவும் கேட்குற ஒரு கேள்வி இருக்குது. அலுவல் சார்ந்து நீங்கள் நிறைய பயணம் போகிறத உங்களோட முகநூல் குறிப்புகள் மூலமாக பார்த்துருக்கேன். குடும்பத்தோடு சுற்றுலாவும் போகிறதையும் நான் பார்த்துருக்கேன். சமீபத்தில் கூட மூணார் எங்கேயோ போயிருந்தீங்க. தொடர்ந்து எல்லா விஷயங்களை பற்றியும் ஃபேஸ்புக்கில் எழுதிட்டுருக்கீங்க. அதே சமயம் அரசியல் சார்ந்த விஷயங்களும் அதில் எழுதுறீங்க. மீன்ஸ் அதை நீங்கள் படிக்கிறீங்க, கேட்குறீங்க, தெரிஞ்சுக்கிறீங்க. அதனால தான் குறிப்பிட்ட இடைவெளிகளில் உங்களோட படைப்புகள் வெளியாகிட்டே இருக்குது எல்லா தளங்கள்லையும். அது என்ன தளம் இருக்கோ அந்த மாதிரியான விஷயங்கள், அதாவது அச்சிலையாக இருக்கட்டும், அல்லது நாவலாக இருக்கட்டும், அல்லது மின் ஊடகமாக இருக்கட்டும், அல்லது கிண்டலையாக இருக்கட்டும், அந்த மாதிரி நீங்கள் பண்ணிகிட்டே இருக்கீங்க. இதுக்கான நேர திட்டமிடல் எப்படி நடக்குது? எப்படி நேரத்தை நீங்கள் சமாளிக்கிறீங்க? உண்மையை சொல்லப்போனால் நான் வந்து நேர மேலாண்மையில் வந்து ஒரு ரொம்ப ஆவரேஜான ஆள் அப்படின்னு தான் சொல்லுவேன். என் மனைவி கிட்ட கேட்டால் நான் மோசமான ஆள்னு கூட சொல்லுவேன் அந்த விஷயத்தில். ஆனால் இந்த கேள்வி வந்து தொடர்ந்து எனக்கு இதை நான் ஃபேஸ் பண்ணிகிட்டே இருக்கேன். அப்படிங்கும்போது இப்படி புரிஞ்சுக்கிறேன் நான். அதாவது இங்கே பொதுவாக இயங்குகிற எல்லா நம்ம சக மனிதர்களில் நான் வந்து ஓரளவுக்கு மேலாக என்னுடைய நேரத்தை கையாளுறேன் அப்படின்ற மாதிரி வேணால் வச்சுக்கலாம். ஏன்னா எல்லாருக்கும் இருக்கிற அதே 24 மணி நேரம் தான் எனக்கும் இருக்குது. ஸோ தேர் இஸ் நோ மேஜிக்.
அந்த 24 மணி நேரத்தில் எதை ப்ரையாரிட்டைஸ் பண்ணுறேன் அப்படின்றது தான் வித்தியாசம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஒரு விஷயம் நான் வந்து என்ன பண்ணுவேன் அப்படின்னா, அது வந்து அலுவலகத்திலேருந்து வந்த பழக்கம். என்னென்னா, டு டூ லிஸ்ட் எப்பவுமே எனக்கு இருக்கும். ஸோ அதில் ப்ரையாரிட்டிஸ் இருக்கும். அந்த நாள் முடிக்க வேண்டிய வேலைகள், அப்புறம் அந்த வாரம் முடிக்க வேண்டிய வேலைகள், அந்த மாதம் முடிக்க வேண்டிய வேலைகள், இது எல்லாமே எனக்கு தெளிவாக எனக்கு ப்ரையாரிட்டிஸ் இருக்கும். மறந்துட்டேன், விடுபட்டுருச்சு அப்படின்ற விஷயம் இருக்காது. ஸோ எதுக்கு நான் முக்கியத்துவம் கொடுப்பேன் அப்படின்றது எனக்கு தெளிவு இருக்குன்றதுனால, நான் அதில் அந்த இதில் முக்கியத்துவம் கொடுக்குறேன் அப்படின்றது ஒரு காரணமாக இருக்கலாம். ஆனால் நானுமே நேரம் வந்து வீணாக்கிறதெல்லாம் நடக்க தான் செய்யுது. நான் வந்து சோஷியல் மீடியாவில் வந்து தேவைக்கு அதிகமாக நேரம் செலவழிக்கிறேன் அப்படின்னு தான் சொல்லுவேன். பட் அப்படி இல்லாமல் மற்றபடி நம்ம இலக்கு என்னன்னு தெரியும் இல்லையா? அலுவலகம் நான் காம்ப்ரமைசபிள், எப்படியும் வேலை பார்த்து தான் ஆகணும். உத்தேசமாக ஒரு சராசரியாக வேலை நாட்களில் ஒரு 12 மணி நேரமாவது நான் அலுவலகம் சம்மந்தப்பட்ட வேலைகளில் ஈடுபடுறேன். அப்போ மிச்சம் இருக்கிற 12 மணி நேரத்தில் வந்து தூக்கம் ஒரு 8 மணி நேரம் போயிடுச்சு அப்படின்ட்டா, மிச்சம் இருக்கிற அந்த ஒரு 4 மணி நேரமோ 5 மணி நேரமோ தான் வந்து நான் மற்ற எல்லாத்துக்கும் நான் சொன்ன மாதிரி எல்லாத்துக்கும் இருக்கிற அதே 24 மணி நேரம் தான். அப்போ என்ன ஆகும்னா, அந்த லிஸ்ட்டில் ப்ரியாரிட்டி கீழே இருக்கிற விஷயங்கள் அடிவாங்க தான் செய்யும். சில டைம் வந்து அது வந்து குடும்பத்துக்கு கொடுக்க வேண்டிய ஒரு விஷயம் வந்து கம்மியாகலாம். சில டைம் வந்து இலக்கியத்தில் நான் ஸ்பெண்ட் பண்ணுற டைம் குறைவாகலாம். ஏன்னா இப்போ நான் சமீபத்தில் போன வருஷம் வந்து ஒரு ஓடிடிக்கான ஸ்கிரிப்டில் வேலை பார்த்தேன். அதனால் நான் என்னுடைய நாவல் திட்டமிட்டிருந்தேன், அது வரல. ஒரு எதுவுமே வராமல் இருக்கக்கூடாதுன்றக்காக ஒரு 4-5 சிறுகதைகள் குறுநாவல்னு எழுதி ஒரு தொகுப்பு கொண்டு வந்தேனே ஒழிய, நான் திட்டமிட்ட ஒன்றும் விஷயம் நடக்கலை. அதனால் பிஹைண்ட் த சீன்ஸ் பார்த்தா நானும் வந்து நிறைய அந்த காம்ப்ரமைசஸோட எது முடியும் முடியாது அப்படின்றது இருக்குது. கம்பேரிட்டிவ்லி நீங்கள் பெஸ்ட்டாக இருக்கீங்கன்னு வச்சுக்கலாம். அப்படி வச்சுக்கலாம். உங்களோட 13 வயசுலேயே நீங்கள் எழுத வந்துட்டீங்க இல்லையா? ஆமாம். எது உங்களை வாசிப்புக்குள்ளேயும் எழுத்துக்குள்ளேயும் கொண்டு வந்தது? அதனோட பின்புலம் என்ன? நான் வந்து இயற்கையாகவே அந்த ஒரு சிறு வயதிலேயே வந்து வாசிப்பு அப்படின்றதுல வந்து ஆர்வம் கொண்டு இருந்திருக்கேன். அது யாரும் வந்து எனக்கு சொல்லியெல்லாம் தரலை. என்னென்னா, எங்கள் வீட்லேயுமே வந்து படி அப்படின்னு சொல்லியெல்லாம் கொடுக்கல வாசிப்பு அப்படின்றதெல்லாம். வீட்டில் வந்து குமுதம் வாங்குவாங்க, தினமலர் வாங்குவாங்க. இந்த மாதிரி ஒரு சாதாரண வழக்கமான ஒரு நடுத்தர வர்க்க குடும்பம் தான். நான் அந்த தினமலரில் வர ஒரு சிறுவர் மலரோ வார மலரோ அதை படிக்க ஆரம்பித்தேன். குமுதமில் படிக்க ஆரம்பித்தேன். இதுதான் என்னுடைய தொடக்கம். நான் அதாவது எது கை கிடைச்சாலும் படிப்பேன் அப்படின்ற ஒரு அந்த ஆர்வம் இருந்துகிட்டே தான் இருந்தது. ஸோ என்னுடைய அத்தை வீட்டுக்கு போகும்போது அவங்க வந்து தொடர்ந்து இந்த கிரைம் நாவல்லாம் வாங்கிட்டு இருந்தனால அப்போ ராஜேஷ்குமார் அறிமுகம் வருது. ஸோ இந்த மாதிரி வந்து நான் பக்கத்து வீட்டில் வேறு இதழ்கள் வாங்குறாங்க அப்படின்னா, ஒரு தினத்தந்தியுடைய இணைப்பிதழ்களோ அல்லது வந்து ஒரு ஆனந்த விகடனோ இது மாதிரியானது வந்து அங்கங்கே எனக்கு அறிமுகமாகுது. அதனால் வந்து அந்த சந்தர்ப்பங்களில் எந்தெந்தெல்லாம் கிடைக்குதோ அதை வாசிக்க ஆரம்பித்தேன். வாசிப்பில் ஆர்வம் வந்தது. இதுதான் தொடக்கம், வாசிப்போட தொடக்கம். வாசிப்பு அப்படின்றது வந்து எனக்கு அது ஒரு போதை மாதிரி இருந்துகிட்டு இருந்த அந்த டைமில் ஆப்வியஸாக ஒரு நம்ம உதாரணமாக சாப்பாடு பிடிக்குது அப்படிங்கும்போது இயற்கையாகவே சமையல் ஆர்வம் வரும் இல்லையா? அந்த மாதிரி தான். ஸோ வாசிப்பு வந்து அவ்வளோ தூரம் என்ன மயக்குது அப்படிங்கும்போது நாமளும் அந்த மாதிரி மற்றவங்கள மயக்கணும் அப்படின்ற அந்த ஒரு எண்ணம் அந்த ஒரு டீன்ஸ்லேயே வந்துருச்சு. டீன்ஸ்க்கு முன்னாடி கூட வச்சுக்கலாம். ஸோ நான் 13 வயசில் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு சாதாரண ஒரு எளிமையான கவிதைகள், ராஜேஷ்குமாரோடைய பாதிப்பில் ஒரு குறுநாவல் எழுதி பார்த்தேன். அது இப்போ சமீபத்தில் கூட வெளியிட்டேன், கருப்பு சிவப்பு வெளுப்புன்ட்டு. அந்த மாதிரி அப்போது யார் வாசிப்பாங்கன்னு கூட தெரியாது. இப்போ அந்த குறுநாவல் வந்து எனக்கு நாங்கள் ஒரு அரசு அலுவலர் குடியிருப்பில் இருந்தோம். பக்கத்து வீட்டில் ஒரு அக்கா இருந்தாங்க, அவங்க காலேஜ் படிச்சுருந்தாங்க. அவங்க தான் முதல் வாசகி அதுக்கு. என்னுடைய ஸ்கூல் தமிழ் டீச்சர் ஒரு 2வது வாசகி. இந்த மாதிரி வந்து எனக்கு யார் வாசிப்பாங்கன்னு கூட தெரியாது அப்போது. ஆனால் எழுதணும் அவ்வளோதான் அப்படின்ற இது இருந்தது. அதில் அப்படி எழுத ஆரம்பித்தது தான். ஸோ பெரும்பான்மை காதல் கவிதைகள் இருந்தது அந்த டைமில். அப்புறம் இந்த மாதிரி க்ரைம் சம்மந்தப்பட்ட விஷயம் சில எழுதினேன். இது மாதிரி இருந்தது. ஒரு பிரசுரம் காணும் வரைக்குமே வந்து யார் படிப்பாங்க அப்படின்றத பற்றி பெருசாக கவலைகள் இல்லாமல் எழுதிட்டு இருந்தேன். கவிதைகள் அதெல்லாம் தாண்டி வைரமுத்து உங்களோட முதல் கவிதை முத்திரை கவிதையை செலக்ட் பண்ணது, அதெல்லாம் தாண்டி ஒரு பெரிய ஒரு புனைவு என்னால் எழுத முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையை கொடுத்தது எப்போது? நீங்கள் பார்த்தீங்கன்னா, நான் தான் சொன்னது மாதிரி என்னுடைய முதல் அந்த ஒரு ராஜேஷ்குமாரோடைய பாதிப்பில் அதே மாதிரியான பாணியில் அந்த டைம்லேயே ஒரு 14 வயதிலேயே எழுதிட்டேன் ஒரு புனைவு. கிட்டத்தட்ட அவர் எழுதுகிற சைஸே தான். அந்த ஒரு சின்ன சைஸில் ஒரு 60-70 பக்கம் அவர் இதில் இருக்கும் இல்லையா? அந்த மாடல் அப்படியே தான் இருந்தது. நம்பிக்கையின்மை அப்படின்லாம் தாண்டி அதெல்லாம் பிரச்சனை இல்லை, முயற்சிக்கலாம் அப்படின்ற தோணியில் தான் இப்போ இருந்திருக்கிறேன்றது இப்போ திரும்பி பார்க்கும்போது தோணுது. ஆனால் ஒரு விஷயம் நான் குறிப்பிடணும். என்னென்னா, நீங்கள் சொன்னது மாதிரி என்னுடைய முதல் பிரசுரம் வந்து வைரமுத்து என்னுடைய ஒரு முத்திரை கவிதையை தேர்ந்தெடுத்தார். குங்குமம்ல அது வெளியாச்சு. அந்த கவிதை அதிலிருந்து நான் நியாயமாக பார்த்தா நிறைய கவிதைகள் எழுதியிருக்கணும். எழுத ஆரம்பித்தேன். பறத்தை கூட்டுன்னு ஒரு தொகுப்பு வந்தது. தேவதை புராணம்னு ஒரு
தொகுப்பும் வந்தது. அது எல்லாமே கூட நான் முன்பு அந்த நிகழ்வு நடக்கிறதுக்கு முன்பு கல்லூரி காலத்தில் நான் எழுதினவே தான். அதை திருத்தி வெளியிட்டேன் அதுக்கப்புறம். ஆனால் எனக்கு அப்படி போகலை. எனக்கு வந்து புத்தகம் பதிப்பிக்கணும் அப்படின்ற எண்ணம் தான் இருந்தது. என்னுடைய கவிதைகளை யாருமே வந்து பதிப்பிக்க தயாராக இல்லை. அப்போது வந்து கிழக்கு பதிப்பகம் வந்து நான் ஃபிக்ஷன் வந்து நிறையா பதிப்பிச்சுட்டு இருந்தாங்க. அதனால் என்னுடைய ஆர்வம் அதுவும் இல்லை அப்போ அந்த சமயம். அப்படின்னாலுமே என்னுடைய ஆர்வம் மீறி சரி பதிப்பிக்கணும், முதல் நம்ம பெயர் வந்து ஒரு அறிமுகமானதாக இருக்கணும், அடுத்தது நம்ம எழுத விரும்புகிறத வந்து பதிப்பிப்பாங்க அப்படின்ற ஒரு தர்க்கத்தில் நான் வந்து சந்திரயான் அப்படின்ற புத்தகத்தை எழுதினேன். அதுவும் வெற்றி பெற்றது. என்ன ஆச்சு அப்படின்னா, அது ஒரு 2009 அந்த மாதிரி டைம் லைன். அதிலிருந்து வந்து ஒரு 6-7 வருடங்கள் என்னை வந்து அந்த நான் ஃபிக்ஷன் அப்படின்ற அப்புனையும் வந்து என்னுடைய நேரம் எல்லாத்தையுமே எடுத்துக்கிச்சு. அது தெரிந்து நடந்ததா தெரியாமல் நடந்தான்னு கூட என்னால் இப்போ தெளிவாக சொல்ல முடியல. என்னென்னா, நான் அதில் ஆர்வம் இல்லாமல் இயங்கினேன்னு சொல்ல வரல, எனக்கு அது பிடிச்சி தான் இருக்குது. பட் நான் என்னுடைய அடையாளமாக நான் நம்பினது ஆரம்ப காலத்துலேருந்தே ஒரு புனைவெழுத்தாளனா தான். ஆனால் ஒரு பிரசுரம் வாய்ப்பு அப்படிங்கும்போது தொடர்ந்து அதிலேயே ஒரு பயணம் அதிலே போயிட்டேன். அது நிறைய பாராட்டுகளும் வந்து குஜராத் கலவரம் பற்றின நூல் வந்து பாராட்டுக்குரியதாக இருந்தது, சர்ச்சைக்கும் உள்ளாச்சு. இது மாதிரி விஷயங்கள்னால தொடர்ந்து பிரசுரம் ஆச்சு. அப்படின்றதுனால தொடர்ந்து சில நிறைய வருடங்கள் அதில் நான் ஸ்பெண்ட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு ஒரு சின்ன நிகழ்வு, அந்த நிகழ்வுக்குள்ளே டீட்டெயிலுக்குள்ளே போகலை. ட்விட்டர் காலகட்டம் அப்போ வந்து ஒரு கவிஞர், அவர் அகைன் பேர் வேண்டாம், அவர் வந்து ஏதோ ஒரு உரையாடல் நடுவில் வந்து நீங்கள் ஒரு புனைவெழுத்தாளர்லாம் இல்லை இல்லையா, ஸோ நீங்கள் அவரை உங்களோட கம்பேர் பண்ணிக்க முடியாது, அந்த மாதிரி ஒரு உரையாடல் போச்சு. அப்போ தான் எனக்கே வந்து ஒரு அதிர்ச்சி உண்டாச்சு. அதாவது என்னதுன்னா, நான் தொடர்ந்து எழுதுகிறேன். இன்ஃபேக்ட் என்னுடைய ட்விட்டர் ஹேண்டில், என்னுடைய இமெயில், இது மாதிரி எல்லாமே ரைட்டர் சிஎஸ்கே அப்படி தான் இருந்தது. ரைட்டர் தான் கூப்பிட்டுட்டும் இருந்தாங்க அப்போது நண்பர்கள் மத்தியில், குறைஞ்சபட்சம் எனக்கு தெரிந்தவர்கள் மத்தியில். அவர் அதை சொல்லும் போது தான் நான் எதுவாக என்னை முன்வைக்க நினச்சேனோ அது இல்லாமல் நான் வேற ஒரு திசையில் பயணப்பட்டு இருக்கேன்றதை தெரிஞ்சுது. அதிலிருந்து உடனடியாகவே நான் புனைவுகள் எழுத ஆரம்பித்தேன். அப்போ எழுதினதான் அந்த இறுதி இரவு அப்படின்றது. அதிலிருந்து தொடர்ந்து கடந்த 7-8 வருடங்களாக நான் என்னுடைய ப்ரைமரியாக புனைவு தான் வச்சுக்கிறேன். அதை மீறி நட்புக்காக இப்போ யாரோ ஒரு இதழாசிரியர் இந்த மாதம் எழுதுங்க அப்படின்னு கேட்டாலோ அந்த மாதிரி விஷயத்துக்கு மட்டும்தான் நான் ஃபிக்ஷன் எழுதுகிறேன். மற்றபடி வந்து இருக்கிற நேரமே குறைவு, அதில் புனைவுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்ற முடிவு அப்போ எடுத்தது தான். ஸோ அவருக்கு நான் நன்றி சொல்லணும், அவர் எந்த உள்ளர்த்தத்தில் சொன்னார் அப்படின்றதெல்லாம் பிறகு. பட் அவர் எனக்கு வந்து ஒரு ஞாபகப்படுத்தினார், நீ இது இல்லை அப்படின்றத வந்து எதிர்மறையாக ஞாபகப்படுத்தினார். ஸோ அதிலிருந்து தான் நான் அந்த இது பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லணும். ஸோ நம்பிக்கை பிரச்சனையில் எனக்கு ஆரம்பத்துலேருந்து இயல்பாகவே என்னால் புனைவு எழுத முடியுன்றது எனக்கு எப்படியோ தெளிவாக தான் இருந்திருக்கேன். பட்டு அந்த திசை இல்லாமல் வேறு இடங்களுக்கு சென்றுட்டு அதை ஞாபகப்படுத்தி திரும்பி இங்கே கொண்டு வந்தது அவர். குஜராத் கலவரம் ஒட்டுமொத்தமாக ஆப்பிளுக்கு முன் எழுதின சிஎஸ்கே அல்ல, அது வேற ஒரு ரைட்டப்பு, வேற ஒரு இதில் இருக்குது. ஆப்பிளுக்கு முன் எனக்கு முதலையுமே பிடிச்ச நாவல் 4ஆம் தோட்டம் ஆனந்த விடன் தான் வந்தது. அதனால் அதனோட தொடர் இதாக அந்த கதை அது எனக்கு ரொம்ப பிடிச்சிது. ஆதித்த கரிகாலன் கொலை வழக்கு இன்னும் நான் ஃபுல்லாக எடுக்கலை, உண்மையாக சொல்ல போனேன். ஆனால் அதில் நான் புரட்டி பார்த்தேன், அதுக்கு ஒரு சரவண கார்த்திகேயன் இருக்கார். இந்த பக்கம் அந்த பக்கங்களோ அல்லது அந்த பரத்தை கூற்றோ அந்த கவிதைகள் எழுதுகிற ஒரு சரவண கார்த்திகேயன், வேற ஒரு சரவண கார்த்திகேயனாக இருக்கார். இந்த கட்டுரைகள் ஒரு வேறு சரவண கார்த்திகேயனாக இருக்கார். இன்ஃபேக்ட் இன்னொரு பக்கம் சந்திராயனாக இருக்கட்டும், அந்த மாதிரி அறிவியல் தரமாக இருக்கிறது ஒரு சரவண கார்த்திகேயன் வேறையாக இருக்கார். நான் யாரை பேட்டி எடுக்கிறேன், எந்த ஃபோக்கஸில் நான் பேட்டி எடுக்கணுங்கிற குழப்பமே எனக்கு வந்ததுன்னு உண்மையை நான் சொல்கிறேன். இது எழுதும்போது நீங்கள் என்ன மாதிரியான இதுக்கு எவ்வளோ இந்த 6 மாதம் நான் இப்படி தான் இருப்பேன் அப்படி ஏதாவது வச்சுக்கிறீங்களா? எழுதும்போது இது எல்லாமே 30 புத்தகத்துக்கு மேலே எழுதியிருக்கீங்க. ஒரு 15-20 புத்தகங்களை நான் வந்து ஒரு 10 புத்தகங்களுக்கு மேலே படிச்சிருப்பேன். இந்த காலகட்டத்தில் ஒரு 20 புத்தகங்களை நான் போயிட்டு வந்தேன். எனக்கு அது என்னடா இது திடீர்னு இப்படி இது வேறு மாதிரி இருக்குது, அது வேறு மாதிரி இருக்குன்னு ஒரு குழப்பம் இருந்தது. குழப்பமாக அதை நான் சொல்லலை, அது உங்களோட ப்ளஸ் பாயிண்ட்னு நான் சொல்கிறேன். அதை நான் நான் ஒரே டயத்தில் உட்காந்து கசகசன்னு வாசிக்கிறது என்னோட தப்பு. நீங்கள் ஒரு எழுத்தாளர் அதுக்கு எப்படி தயாராகிறீங்கிறத இந்த ஜிஸ்டாக நான் கேட்குறேன். இதில் இன்னும் ஒரு முகமும் சேர்த்திக்கலாம், சோஷியல் மீடியாவில் சோஷியல் மீடியா தனியாக இருக்குது அப்படிங்க. எனக்கு இதுக்கு பொதுவாக எப்படி பதில் சொல்ல தோணுதுன்னா, ஒரு எழுத்தாளன் வந்து அந்த சமயத்தில் தான் எழுதுவதற்கு விசுவாசமாக இருக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கிறேன். அதான் இதுதான் தம் ரூலு. இது நம்ம இன்னும் கொஞ்சம் இறங்கி பார்த்தோம்னா நம்மளால் என்னென்னலாம் எழுத முடியும் அப்படின்ற ஒரு எல்லை இருக்குது. இதில் எதுவும் வந்து மேல் கீழ் கிடையாது. இப்போது கி ராஜநாராயணன் வந்து தன் வாழ்க்கை முழுவதுமாக ஒரு குறிப்பிட்ட வட்டார வழக்கில் அங்கு அவருக்கு தெரிந்த சம்பவங்கள் இதை வைத்து மட்டுமே கதை எழுதி கொண்டிருந்தார். அவர் அறிவியல் கண்டிப்பாக எழுதியிருக்க மாட்டார்னு நினைக்கிறேன். வேறு அதுக்கு தாண்டிய ஒரு வரலாறு விஷயங்கள் அவர் சார்ந்த மண்ணின் வரலாறு எழுதியிருக்காரு. பட் அது எழுதியிருக்க மாட்டேன். அது கீழ் அண்டு நிறையா வெரைட்டி எழுதுறது மேல் அப்படின்னு கூட நான் நினைக்கல.
பட் என்னுடைய பலமாக நான் நினைக்கிறது என்ன அப்படின்னா, என்னால் நிறைய விஷயங்களை வந்து புரிஞ்சுக்க முடியுது, உள்வாங்கிக்க முடியுது. நிறைய ஆர்வங்கள் என்னுடையது வந்து விரிவாக இருக்குது. எனக்கு வந்து விஞ்ஞானமும் ஆர்வம். ஏன்னா நான் ஒரு சயின்ஸ் பேக்ரவுண்ட்லேருந்து வர்றேன். இன்ஜினியரிங் படிச்சிருக்கேன். அதுக்கு முன்னாடி வந்து நான் ஃபிசிக்ஸில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தேன். அந்த அடிப்படையில் விஞ்ஞானம் மேல் எனக்கு நிறைய ஆர்வம் இருக்குது. வரலாறு இயல்பாகவே ஒரு எழுத்தாளனுக்கு ஆர்வமாக இருக்கணும். ஏன்னா நிறைய வரலாற்று சம்பவங்கள்லாம் எழுத வேண்டியது இருக்கலாம், அல்லது அவனுக்கு வரலாற்று பிரஜை இருக்கணும். ஏன்னா இது ஏன் இப்படி வந்திருக்கு அப்படின்றது வந்து வெறும் ஒரு சம்பவத்தை மட்டும் வச்சுட்டு சொல்லக்கூடாது இல்லையா? அதனால் அது இயல்பாகவே அவனுக்கு தேவை. ஸோ அந்த ஆர்வமும் எனக்கு இருக்குது. இது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து ஆர்வம் இருக்குது அப்படின்றது தான் அதுக்கு காரணம்னு நான் நினைக்கிறேன். இப்போ நான் எனக்கு தெரியாத விஷயங்கள்னு நான் சிலது சொல்ல முடியும். இப்போ இங்கே உதாரணமாக இசை பற்றி என்னால் வந்து அவ்வளோ தெரியாது. இளையராஜா பிடிக்கும் அப்படின்ற வரைக்கும் தான் எனக்கு இசை தெரியுதே ஒழிய, சில விஷயங்கள் சில உணர்வுகள் வந்து மனதை தொடுது அப்படின்ற அளவுக்கு சொல்ல முடியுதே ஒழிய, உள்ளே போய் இதுதான் ராகம் அல்லது இந்த நுணுக்கம் அப்படின்றதெல்லாம் எனக்கு தெரியாது. சமையல் பற்றி எனக்கு தெரியாது. பொருளாதாரம் மேலோட்டமான டே டு டே எக்கனாமி தவிர உள்ளே எப்படி நடக்குது, எப்படி ஒரு ஃபினான்ஸ் மினிஸ்டர் என்ன பிளான் பண்ணுறாரு அப்படின்னு தெரிஞ்சுக்க ஆர்வம் இருக்குது, எனக்கு தெரியாது இன்னும். ஸோ அது சம்மந்தமாக எதுக்குள்ளேயுமே நான் போய் எழுத மாட்டேன், எழுதுனது இல்லை. அதனால் எனக்கு என்ன தெரியும் அப்படின்ற தெளிவு, எதில் ஆர்வம் இருக்குன்றது ப்ரொடாமினண்ட்டாக. நான் இன்னொன்று என்ன சொல்கிறேன்னா, நான் என்ன எழுதணும் அப்படின்றத வந்து நான் என்னுடைய ஆர்வத்தை வச்சு தான் தீர்மானிக்கிறேன். எது விற்கும், ஆரம்பத்தில் அந்த மாதிரி எண்ணங்கள் இருந்தது. இப்போது நான் உதாரணமாக பப்ளிஷ் ஆகணுன்றக்காக நான் சந்திரயான் எழுதுனேன் அப்படின்றது இருக்குது இல்லையா? அகைன் சந்திரயான் எனக்கு ஆர்வம் இருக்குது. பட் பப்ளிஷ் அப்படின்ற காரணம் இல்லைன்னா நான் எழுதியிருக்கவே போகிறதில்ல. அதை பற்றி படிச்சுட்டு ஒரு வாசகனா, ஒரு இண்டிவிஜுவல் இந்தியன் சிட்டிசனாக நார்மலான ஆளாக இருந்திருப்பேன். எழுதணும் அப்படின்ற ஆர்வம் அது பப்ளிஷ் ஆகிற இதில் இருந்தது. இப்போ சமீப ஒரு 10 ஆண்டுகள் கூட எடுத்துக்கலாம். அதில் வந்து எனக்கு அந்த பப்ளிஷ் ஆகணும் அப்படின்ற பதட்டம்லாம் போயிடுச்சு. நான் எழுதும்போது அதை என்ஜாய் பண்ணணும். உதாரணமாக 96 பற்றி ஒரு புத்தகமே எழுதணும் அப்படின்னு நினைக்கிறதுக்கு காரணம், நான் அதை ஒவ்வொன்றா அணுவாக ரசித்து பார்க்குறேன் ஒரு படத்தை. அதை நான் வந்து மற்றவங்களோட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ நான் எழுதும்போதே எனக்கு அது வந்து ஒரு ஹாப்பியாக இருக்குது இல்லையா? ஸோ அது ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறேன். எழுதும்போது என்ஜாய் பண்ணணும். அதை இது பண்ணிட்டோம்னா நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள் நிறையா இருக்கும். ஸோ அது நம்ம என்ஜாய் பண்ணுற ஒரு விஷயத்தை நம்ம வந்து நிறைய தெரிஞ்சுக்குவோம். ஸோ அந்த கம்ஃபர்ட் ஆயிடுவோம், எழுதலாம் தாராளமாக. ஸோ அந்த இதுதான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆர்வமும் நமக்கு தெரிஞ்ச விஷயம் எது அப்படின்ற தெளிவும் இருந்தால் எல்லாராலையும் அந்த சின்ன வட்டமோ பெரிய வட்டமோ அது எது வேணால் எடுத்து எழுத முடியும்னு நினைக்கிறேன் நான். மறுபடியும் முதல்ல அந்த வாசிப்பை பற்றி சொன்னோம் இல்லையா, அதுக்கு வரலாம். ராஜேஷ்குமார் மாதிரியான ஒரு பல்ப் ஃபிக்ஷன், இதையும் உயர்வு தாழ்வாக நான் சொல்லலை. பல்ப் ஃபிக்ஷன், அப்புறம் பாப்புலர் ரைட்டிங், அப்புறம் லிட்ரேச்சர் ரைட்டிங்னு வருதில்ல. இந்த வாசிப்பில், எழுத்தில் தாண்டி வாசிப்பில் இந்த படிநிலைகள் எப்படி வந்தீங்க நீங்கள்? யாரை கடந்து வந்தீங்க? நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி ஒரு குமுதம் இந்த மாதிரி ஒரு வட்டத்துக்குள்ளே தான் இருந்தேன். அதுக்கு அடுத்தது வந்து காமிக்ஸ் எனக்கு அறிமுகமாச்சு. நிறைய காமிக்ஸ் படித்தேன். அதுக்கு அடுத்தது தான் இந்த கிரைம் நாவல் ராஜேஷ்குமார் அறிமுகமாச்சு. ஓரளவுக்கு எழுத்து இலக்கியம் அப்படின்னா அந்த ராஜேஷ்குமார் ஸ்டார்டிங் சொல்லலாம். அது வெகுஜன இலக்கியமாகவே இருக்க போகுது. அதுதான் அதனோட தொடக்கம்னு வச்சுக்கலாம். அது படிக்க ஆரம்பித்த கொஞ்ச காலத்திலேயே எனக்கு சுஜாதா, பாலகுமாரன் 2 பேர் அறிமுகமானாங்க. என்னுடைய 9ஆம் வகுப்பு தமிழாசிரியை தான் எனக்கு பாலகுமாரன் அறிமுகப்படுத்தினாங்க. அவங்க அறிமுகப்படுத்த கொஞ்ச காலத்திலே சுஜாதா எனக்கு அறிமுகமானார். தேடி தேடி சுஜாதாவையும் பாலகுமாரனையும் வாசித்தேன். அதுக்கு முன்னாடியே என்னுடைய பள்ளி லைப்ரரியில் வந்து வைரமுத்து அறிமுகமானார். ஃபுல் வைரமுத்துவை மொத்தமாகவே படித்தேன் அந்த டைம். ஏன்னா அவ்வளோதான் அவருடைய வால்யூம் அப்படின்றதே அந்த டைமில். அதுக்கு அடுத்தது வந்து இவங்க 2 பேரும் அறிமுகமாகறாங்க. இந்த பள்ளி நாட்கள்லேயே அப்போ எனக்கு இந்த கிளாரிட்டி வந்துருச்சு. ஸோ அதாவது பள்ளி நாட்கள் நான் சொல்கிறது ஒரு 11ஆவது வகுப்பு அதுக்கு முன்னாடிக்குள்ளேயே எனக்கு வந்து சுஜாதா, பாலகுமாரன், வைரமுத்து இவங்கெல்லாம் அறிமுகம் ஆகிட்டாங்க. கலைஞருடைய எழுத்துக்கள் இதெல்லாம் அறிமுகமாயிருச்சு. இதுக்கு அடுத்து நான் சென்னை வர்றேன். படிக்கிற கல்லூரி வந்து இங்கே கிண்டி பொறியியல் கல்லூரி. அப்போது வந்து கன்னிமாரா நூலகம் அறிமுகமாகுது. அந்த ஒரு காலகட்டத்திலே சென்னை வருவதற்கு கொஞ்சம் முன்னாடி எனக்கு இந்த தீராநதி இந்த மாதிரியான இலக்கிய இதழ்கள் அப்போ ஆரம்பிச்சு 2000 தொடக்கம். காலச்சோடு, உயிர்மை அப்போ தான் தொடங்குறாங்க. ஸோ இது 3 இதழ்களும் இது அறிமுகமாகுது. இந்த அறிமுகமான டைம்லேயே ஜெயமோகன், இப்படி சுந்தரராமசாமி தான் எனக்கு ஒரு என்னுடைய கல்லூரி காலம் முழுக்க எனக்கு ரொம்ப ஒரு ஆதர்சமாக இன்றும் என்னுடைய வீட்டில் என்னுடைய எழுத்தறையில் அதில் வந்து 3 பேருடைய படங்கள் இருக்குது. ஒன்று சுஜாதா, ஒன்று சுந்தரராமசாமி, அடுத்து ஜெயமோகன். ஸோ என்னுடைய மோட்டிவேஷன் ஆதர்சங்களில் இவங்க 3 பேர் அடக்கம். சுந்தரராமசாமி வரார். சுந்தரராமசாமி வெகு நாள் தொடர்ந்து எல்லாமே வாசித்து முடிக்கிறேன். அதுக்கடுத்து ஜெயமோகன் வாசிக்கிறேன். ஸோ இப்படி நவீன எழுத்து ஃபுல்லாகவே அடுத்து இந்த நூலகங்கள் வழியாக அறிமுகமாகுது எனக்கு. அப்புறம் வேலைக்கு போகிறேன். வேலை சென்னையில் 1 வருடம் இருந்தேன். அப்புறம் பெங்களூர் போயிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் என்னுடைய வாசிப்பு இன்ஃபேக்ட் சொல்லப்போனால் கடைசி 10 வருடங்கள் ஒரு தேக்கத்துக்குள்ளே போயிடுச்சு. ஏன்னா எழுத ஆரம்பிக்கும் போது எனக்கு என்ன சிக்கல் வருது அப்படின்னா, ஒன்று நான் வேலையிலிருந்து கொண்டே எழுதுகிறேன். இன்னொன்று அந்த வேலையிலிருந்து எழுதுகிற டைம் இருக்குது இல்லைங்களா, அதில் வந்து
நான் எழுதுறதுக்கு படிக்கணும். இப்போ குஜராத் கலவரம் நான் எழுதணும் அப்படின்னா, அதுக்கு ஒரு 10 புக்காவது நான் படித்து ரெஃபர் பண்ணணும். எது உண்மைன்ற ஒரு முடிவுக்கு வர்றதுக்கு. அந்த தேடல் நெறையா ஆயிப்போச்சு. இன்னும் நான் ஃபிக்ஷன்னா எழுதுனா கூட, இது நான் ஃபிக்ஷன். ஃபிக்ஷன் எழுதுனா கூட, ஆப்பிளுக்கு முன் ஆயத்தகரிகாலம் இந்த மாதிரி நான் எடுக்கிற கன்னித்தீவு எல்லாமே சில விஷயங்கள் நான் ஏற்கனவே தெரிஞ்சு அதை பற்றி இன்னும் கொஞ்சம் மேற்கொண்டு எழுதுகிற மாதிரி இருக்குது. இப்போ ஒரு தீவு, அந்த தீவுகளில் எப்படி மனிதர்கள் இருக்காங்க, இந்த மாதிரியான விஷயங்கள் நான் தெரிஞ்சுக்கணும். அந்த பக்கத்தில் போய் பார்த்தா தான் ஒரு நம்பகமான ஒரு எழுத்தை கொண்டு வர முடியும். ஸோ அந்த வாசிப்புக்கான எழுத்து அப்படின்றது வந்து ரொம்ப தேவைப்பட்டது. இப்போ வரைக்கும் நான் அதோட போராடிட்டு இருக்கேன். என்னன்னா, என்னுடைய வேலை நேரம் போக மீதி எழுத்து நேரத்தில் வந்து நான் வாசிக்கிறது வந்து எழுத்துக்கானது அப்படின்றத தாண்டி மற்ற எழுத்துக்கள் ரொம்ப குறைவாக படிக்க ஆரம்பித்தேன். ஸோ நான் என்னுடைய வாசிப்பு ரொம்ப வேகமாக வந்தது. ஒன்ஸ் நான் எழுத ஆரம்பிச்சதுக்கப்புறம் நான் ஒரு எழுத்தாளனாக மட்டுமே இருந்தேன். ஒரு சாதாரண வாசகனாக தான் நான் இருக்கேன்னு சொல்ல முடியும். யாராவது ரொம்ப ரெக்கமெண்ட் பண்ணி வர்ற எழுத்து அப்படியே வர்றது கூட பேக்லாகில் ஆகி போகுது. கொஞ்ச நாள் கழித்து வாசிக்கலாம் அப்படி இப்படின்னு. ஏன்னா டைம் இருக்கிறது இல்லை அப்படின்றதுனால. ஸோ இதுதான் என்னுடைய வாசிப்பு படிநிலைன்னு சொல்ல முடியும். ஆப்பிளுக்கு முன்னே நீங்கள் இதில் எது புனைவுன்னு உங்களால் கண்டுபிடிக்க முடிஞ்சால் பின்னாடி 25 புக்கோட பேர் கொடுத்துருக்கேன், அதுலேருந்து தான் வந்தேன்னு சொல்லியிருப்பீங்க. அது வந்து காந்தியோட பிரம்மச்சரிய பரிசோதனைகளை நாவலாக எழுதணுங்கிற தாட் எங்கே ஆரம்பிச்சது உங்களுக்கு? அதாவது காந்தியுடைய பிரம்மச்சரிய பரிசோதனைகள் முதல்ல எனக்கு அறிமுகமாகிறது வந்து ஒரு கேலிப்பூர்லா ஒரு சில எல்லாருமே அந்த மாதிரியான ஒரு துணியில தான் ஒரு சீன் வரும், அதை வச்சு அந்த மாதிரியான விஷயங்களில் தான் அறிமுகமாகுது. பட் அதை பற்றி மேலதிக தகவல் எனக்கு இல்லை. முதல்ல வந்து எனக்கு எங்கே அறிமுகமாகுது, என்னுடைய நினைவு சரி அப்படின்னா, ஜெயமோகன் வந்து இப்போ இன்றைய காந்தின்னு ஒரு எழுதியிருக்கார் இல்லையா, அது முதல்ல கடித போக்குவரத்தாக அவர் தளத்தில் வந்துகிட்டே இருந்தது. அதில் வந்து அதை பற்றி ஒரு 3-4 கட்டுரைகள் எழுதினார். அது எனக்கு ஒரு தொடக்கப்புள்ளி. அதாவது காந்தி உடைய பிரம்மச்சரிய பரிசோதனை பற்றி நூல்கள் இருக்குது அப்படின்றது எனக்கு அதில் தெரிஞ்சு. நான் நினச்சேன் என்னதுன்னா, இது பற்றி எதுவுமே குறிப்புகள் இருக்காது, ஏன்னா இது வந்து ஒரு சங்கடமான விஷயம் அப்படின்றதுனால. என்னுடைய ஆச்சரியம் என்னென்னா, காந்தி அதை வந்து அந்த பெண்களிடம் எழுத சொல்லியிருக்கார். நீ உன்னுடைய அனுபவங்களை உனக்கு தோன்றதை வந்து நீ இதை பற்றி உன் டைரியில் குறித்து வை அப்படின்ட்டுருக்காரு. அவர் அந்த வெளிப்படைத்தன்மையை ஆரம்பத்திலேருந்தே அதை பேணி வந்திருக்காரு. எனக்கு அது ஒரு க்யூரியாசிட்டியாக இருந்தது. ஏன்னா அவர் வெளிப்பார்வைக்கு, சமூகத்தின் பார்வைக்கு அவர் செஞ்சது வந்து ஒரு தவறான விஷயம் அப்படிங்கும்போது, அவர் வந்து ஆனால் அந்த பெண்ணிடம் அதை ரெக்கார்ட் பண்ணு அப்படின்ட்டுருக்காரு. அவர் ரொம்ப நம்பி அது நல்ல விஷயம் அப்படின்னு நம்பி தான் அவர் பண்ணியிருக்கார் அவருடையது. ஸோ அதனால் எனக்கு என்னென்னா 2 விஷயம் அதில் எனக்கு ஆர்வத்தை விட்டுச்சு. ஒன்று, இது அவர் என்னென்னு ஜஸ்டிஃபை பண்ணியிருப்பார் அந்த காலத்தில், என்னவா அவர் யோசிச்சிருப்பார், என்னது அப்படின்ற கேள்வி ஒன்று வந்தது. இன்னொன்று வந்து இதில் இருக்கிற இந்த ஒரு பாலியல் தன்மைக்கு வந்து நம்ம ரெக்கார்ட் பண்ணணும், ஏன்னா அவர் மேலே கெட்ட பேர் இருக்குது. அந்த காந்தியை பற்றி எல்லாமே நல்லதாக சொல்கிறாங்க, இதை அப்படியே மௌனமாக கிடக்கிறத நான் பார்த்துருக்கேன். அதை நம்ம தொடரணும் அப்படின்றது வந்தது. ஒன்று, அவர் என்னவா பேசியிருக்கார் அப்படின்ற க்யூரியாசிட்டி ஒரு எழுத்தாளனா எனக்கு அது வருது. அந்த இடங்களில் எனக்கு வந்து புனைவுக்கான சாத்தியம் தெரியுது. அவர் எப்படி ஜஸ்டிஃபை பண்ணியிருப்பார், அந்த பொண்ணு எப்படி ஜஸ்டிஃபை பண்ணியிருக்கோம், என்ன நினச்சிருக்கோம் அப்படின்றது. ஸோ இந்த இடங்கள் நான் எழுதி பார்க்கணுன்னு நினச்சேன். ஸோ அதுதான் ஆப்பிளுக்கு முன்னுடைய தொடக்கப்புள்ளி. உங்களுடைய நூல்களையும் உங்களுடைய எழுத்துக்களையும் படிக்கும்போது 2 விஷயம் நான் கவனித்தேன். ஒன்று, உறவுகளை பற்றி நீங்கள் நிறைய இடங்களில் எழுதியிருக்கீங்க. கதையாவோ, நாவலாவோ, அல்லது சிறுகதைகளாவோ, கட்டுரைகளாக கூட நீங்கள் தொட்டிருக்கீங்க. இன்னொரு பக்கம் அறிவியலையும் அதே அளவுக்கு கையாண்டிருக்கீங்க. இது 2 எக்ஸ்டெண்ட் சொல்ல போச்சுன்னா, இது பாலகுமாரனுக்கும் சுஜிதாவுக்கும் இதை சொல்லுவாங்க. இது திட்டமிட்டு நீங்கள் எடுத்துக்கிட்ட ஜேர்னல்ஸா? இப்போ நீங்கள் சொல்லும் போது தான் அப்படி அந்த 2யும் நிறையா தொட்டிருக்கேன் அப்படின்றது அந்த கோணத்தில் யோசிக்கிறேன். நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி என்னென்னா, எனக்கு எது ஆர்வம் ஊட்டுதோ அதை நான் எழுத ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறேன் இல்லையா. ஒரு விஷயம் வந்து என்னதுன்னா, உறவு சிக்கல்கள் அண்ட் பாலியல் இந்த பார்ட் இருக்கு இல்லையா, ஆண் பெண் உறவு அப்படின்றது அது தொடர்ந்து என்னை தொந்தரவு பண்ணிகிட்டே இருக்குது. ஏன்னா நிறைய உதாரணங்கள் பார்க்குறோம், நிறைய கதைகள் கேட்குறோம், சுற்றி இருக்கவங்களே நம்மகிட்ட சொல்கிறாங்க இப்படி நடக்குது அப்படின்றதெல்லாம். பார்க்குறது, கேட்குறது, படிக்கிறது எல்லாமே வந்து ரொம்ப ஆர்வமூட்டக்கூடிய விஷயமாக தான் இருக்குது எனக்கு தனிப்பட்ட முறையில். அதனால் அதை நான் எழுதணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நான் அதில் சிலது வந்து இது இப்படி இருந்திருக்கலாமே அப்படின்னு எனக்கு தோன்றத கதையை எழுத வேண்டியிருக்கும். அல்லது வந்து சிலது என்னாச்சுன்னு தெரியாது. ஸோ அதை நம்ம எழுதுவோம், அதுக்கு ஒரு முழுமையை கொடுப்போம் அப்படின்றது. ஸோ அந்த மாதிரி அதனால் எனக்கு பர்சனலாகவே ஆண் பெண் உறவு சிக்கல்கள் மேலே, அந்த அரசியல் மேலே ஒரு ஆர்வம் இருக்குது. அதனால் அது இயல்பாக வந்துடுது. இன்னொன்று வந்து என்னதுன்னா, சுஜாதாவுடைய அந்த ஒரு வழியில் வந்தவன் அப்படின்றதுனாலும் இருக்கலாம். ஜெயமோகனுமே கூட வந்து விஞ்ஞான சிறுகதைகள் கன்சிடரபிள் அமௌண்ட் ஒரு 10வாவது எழுதியிருக்காரு அப்படின்ற வகையிலையும், அல்லது மேலும் மேற்கும் அந்த வகையிலையும் வந்து அதில் நான் ஈர்க்கப்பட்டிருக்கேன் அப்படின்னு நான் சொல்லலாம். இன்னும் சொல்லப்போனால் மேற்கத்திய சயின்ஸ் ஃபிக்ஷன் எதுவுமே படித்ததில்லை. ஆர்வப்பட்டு வாங்கி வச்சிருக்கிறனே ஒழிய இன்னும் எதுவுமே படிக்கலை. ஐசக் அசிமோவ் அந்த மாதிரி எதுவுமே படித்ததில்லை.
ஸோ இந்த ஒரு குறுகின இதில் நான் இன்னொன்று என்ன பண்ணுவேன் அப்படின்னா, ஒரு பார்ட் வந்து அந்த உறவுச்சிக்கல்கள் வந்து எனக்கு தனிப்பட்ட ஒரு ஆர்வம்னு சொல்கிறேன் இல்லையா, அது இயல்பாகவே இருக்குது, தேடல் இருக்குது அப்படின்ட்டு. இன்னொன்று இதுவும் எப்படின்னா, விஞ்ஞான விஷயம் என்னென்னா, நான் இந்த விஞ்ஞானம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வந்து தேடி படிச்சுட்டு இருக்கேன். அதாவது நான் வச்சுருக்க செட்டிங்ஸ் படியோ அதாவது எனக்கு செய்திகள் அதை பற்றினதோ அதெல்லாம் வந்துகிட்டே இருக்கும் தொடர்ந்து. ஒரு காலத்தில் சயின்டிஃபிக் அமெரிக்கன் இங்கே இந்தியாவில் வந்துட்டு இருந்தபோது அதை தொடர்ந்து வாங்கி வாச்சிருக்கேன் இங்கே பெங்களூரில் இருந்தபோது. அதனால் வந்து அந்த விஞ்ஞானம் சம்மந்தப்பட்ட ஏதாவது விஷயங்கள் வந்து ஏதோ ஒரு வகையில் என்னை வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்குது. அதை நான் வந்து தொடர்ந்து வாசிச்சுட்டு அதை சில டைம் வந்து இப்போ இந்த காட் பார்ட்டிக்கல் இது பற்றியெல்லாம் வந்தபோது, ஹிக்ஸ் போசான் பற்றிலாம் வந்தபோது நேரடியாக அதை எழுதலாம், அதை வந்து இது நமக்கு தெரியணும் எங்களுக்கு அப்படின்னு ஒரு கட்டுரை எழுதணும்னு தோணுது. சில டைம் என்னென்னா அதில் ஒரு புனைவு சாத்தியம் இருக்கா அப்படின்றது எனக்கு இயல்பாகவே ஒரு எழுத்தாளர்லாம் கேள்வி வந்துடும். அப்படி வரும்போது அதை பயன்படுத்தி பார்க்குறேன். ஸோ அது இருக்கா அப்படின்ட்டு. இப்போ ஒரு சாட் ஜிபிடி மாதிரி ஒரு சாட் ஜிபிடியே வராத காலம்னு நினைக்கிறேன். அப்போது அந்த டைமில் தான் நான் அந்த ஒரு ரோபோ வந்து அந்த மாதிரி ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து நம்ம ஒரு கதை சொல்லுது, அது வந்து இதை எடுக்குது அப்படின்ற ஒரு புனைவை எனக்கு எழுத முடிஞ்சது காரணம். ஸோ இது என்ன ஆகலாம் அப்படின்ற ஒரு கியூரியாசிட்டி வருது அப்படின்றது தான். இன்ஜினியரிங் மைண்ட் செட் இது. ஆமாம், அது இன்னும் சொல்லப்போனால் இன்ஜினியரிங் மைண்ட் செட் சொல்லும்போது எனக்கு இன்னொன்று வருது. நான் வந்து ஒரு விஷயம் பதிவு எழுதிருப்பேன்னு நினைக்கிறேன். ஐ அம் an engineer in every walk of my life அப்படின்னு சொல்லுவேன். என்னென்னா நான் நேர மேலாண்மை சொன்னேன் இல்லையா, இந்த மாதிரி எல்லா விஷயத்துலையும். ஏன்னா இன்ஜினியரிங் அப்படின்றதே வந்து ஒரு ஐட்ரேட்டிவ் ப்ராசஸ். அது தி பெஸ்ட் ஒரு விஷயத்தை செய்கிறதுக்கு என்ன அப்படின்றத ஏதோ ஒரு வகையில் அவங்க அப்டேட் பண்ணிட்டே இருக்காங்க இல்லையா. ஸோ நம்ம ஒரு இன்ஜினியர் இருக்கும்போது நம்ம அங்கே ஃபாலோ பண்ணுற விஷயங்கள் நிறையா நம்ம சொந்த வாழ்க்கையிலையும் டே டு டே லைஃப்பில் கூட அது எழுத்துலேயும் வெளிப்படுது அப்படின்னு தான் சொல்கிறேன். நான் அவர் எழுதும்போது ஜெயமோகன்லாம் சொல்லுவார், அவர் வந்து தானாக எழுத்து நிகழ்து, தன்னை மீறி நிகழ்து அப்படின்லாம். எனக்கு அது மாதிரி ரொம்ப அரிதாக தான் நடந்திருக்கு. மேக்ஸிமம் நான் வந்து திட்டமிட்டு எழுதுவேன். ஒரு இத்தனை பக்கம், இந்த சாப்டர் இத்தனை பக்கம் வரணும், இந்த இடத்துல இந்த இடம் வரணும் அப்படின்னு ரொம்ப மேத்தமேட்டிக்கலாக நான் கால்குலேட் பண்ணி தான் எழுதுறேன் முக்கால்வாசி. சிலது இப்போ ரீசெண்டில் வந்து அவர் சொன்ன மாதிரியான விஷயங்கள் சிலது நிகழ்ந்திருக்கு எனக்கும் தானாக வர்றது அப்படின்றது. பட் ரொம்ப ரேர். இத்தனைக்கு நடுவுலையும் தமிழ் அப்படின்னு ஒரு மின்னிதழ் வேறு நடத்திட்டு இருக்கீங்க இல்லையா, அது எதனால நீங்கள் ஒரு மின்னிதழ் ஆரம்பிக்கணும்னு முடிவுக்கு வந்தீங்க? நடத்திக்கிட்டு இருக்கேனா அப்படின்றது எனக்கு கரெக்டாக தெரியல. ஏன்னா அது இதழ் வந்து கிட்ட சில வருடங்கள் ஆயிடுச்சு. அது அந்த மாதிரியான இதழ்களை பொறுத்த வரைக்கும் திடீர்னு வரும். ஆமாம். அதான் பட் அந்த சொல்லே எனக்கு ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்குது. ஏன்னா நடத்திக்கிட்டு இருக்கீங்க அப்படின்றது. ஏன்னா நானுமே என்னுடைய குறிப்புகளில் வந்து தமிழ் என்ற மின்னிதழை நடத்தி வருகிறார் அப்படின்னு தான் எழுதுவேன். ஏன்னா அது இன்னும் இருக்குது. அது 5 வருஷத்துக்கு கூட வந்தாலுமே சரி அப்படின்ற எண்ணம் தான் எனக்கு இருக்குது. இதழ் முதல்ல ஆரம்பித்ததுக்கு காரணம், அதுக்கு ஒரு சின்ன முன்கதை கூட இருக்குது. என்னென்னா, நாங்கள் கல்லூரி வாசிக்கும் போது நான் ராஜராஜன் ஒரு நண்பன் இருந்தான். நாங்கள் 2 பேரும் சேர்ந்து ஒரு இதழ் ஆரம்பிக்கலாம், ஒரு கையெழுத்து பிரதியாக கல்லூரியில் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நினச்சிலாம் பேசியிருக்கிறோம். பட் அதை மெட்டீரியலைஸ் பண்ண முடியல எங்களால். ஏன்னா அது எவ்வளோ செலவாகும், யார் படிப்பா. ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் படித்த கிண்டி பொறியியல் கல்லூரி, அங்கே வந்து நான் இலக்கியம் அப்படின்னு விவாதிக்கிறது கூட எனக்கு ஆட்கள் நிறையா இருந்ததில்லை. ராஜராஜனுடைய நண்பன், அவன் இலக்கியம் படிப்பான். அந்த மாதிரி ஒரு 2-3 பேர் இருந்தாங்களே ஒழிய இலக்கியம் வாசிக்கிறவங்களன்னு நான் பார்த்ததில்லை. வாசிக்கிறவங்களே கம்மி அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. வாசித்தாலும் ஒரு குமுதமானந்த விடனை வாசித்து போகிற அப்படி தான் நிறைய பேர் நண்பர்கள் இருந்தாங்க. அது தவறாகவும் சொல்கிறதுக்குலாம், ஏன்னா நம்ம தமிழ் மைண்ட் செட்டே அப்படி தான், நம்ம இதில் பெரும்பான்மை அப்படி தான் இருக்கும். அதனுடைய ஒரு ரெப்ரசன்டேஷன் தான் அங்கே இருந்தாங்க. ஸோ அப்போது வந்து அந்த காரணத்தினாலே இப்போ இதுக்கு செலவு நாங்கள் தான் காசு போடணும். 2வது அதுக்கான யார் படிப்பாங்கன்றது கூட தெரியலை. அங்கே ஒரு கிண்டி டைம்ஸ்னு நினைக்கிறேன் ஒரு இதழ் வந்துட்டு இருந்தது. அது ஒரு 2 மாதமோ ஒரு எவ்ரி குவார்ட்டர்லி வரும்னு நினைக்கிறேன். அது கூட நிறைய பேர் வாசித்ததில்லை. அதில் வரக்கூடிய படைப்புகளே வந்து ரொம்ப தேர்வு செய்கிறவங்களே வந்து சரியாக தேர்வு, ஏன்னா அவ்வளோதான் வருது குவாலிட்டியே. அது ரொம்ப ஒரு எலிமெண்ட்ரியாக தான் இருந்தது. ஸோ அதில் எழுதி அனுப்புன்னு கூட எனக்கு தோணுனதில்லை. ஸோ இந்த மாதிரியான ஒரு சூழல் இருந்ததாங்க. அதனால் எங்களுக்கு எல்லாம் ப்ரொசீட் பண்ண முடியல. ஸோ அந்த எண்ணம் அப்படியே இருந்துட்டு இருந்தது. அப்போ கூட அதுக்கு தமிழ் தான் பேர் வச்சேன்னு நினச்சிருந்தோம். ஸோ நான் ஒரு பாயிண்டில் என்ன வந்ததுன்னா, எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சது என்னென்னா, ஈஸியாக வந்து செலவில்லாமல் ஒரு வேர்ட் டாக்குமெண்ட்லேருந்தே நார்மலாக நம்ம ஒரு இதழ் பண்ண முடியும், படைப்புகள் மட்டும்தான் போதுன்றது இது தெரிஞ்சது. ஒரு பிடிஎஃபாக வெளியிட முடியும், வேறு ஒன்றும் பெருசாக தேவையில்லையே அப்படின்ட்டு அந்த ஒரு வசதி வந்து எனக்கு தூண்டுதலாக இருந்தது அந்த டைமில். இன்னொரு காரணமும் வந்தது. நான் இதழ் ஆரம்பிக்கணும்னு நினச்ச போதே வந்து ஒரு விஷயம் முடிவு பண்ணேன். இதழ் வந்து வெறும் 20 பக்கம் அப்படிலாம் இருக்கக்கூடாது. 150 பக்கம், 200 பக்கம் இப்படி தான் இருக்கணும். பெரிய இதாக தான் கொண்டு வரணும். அதுக்கு ஒன் ஆஃப் த முக்கியமான கூறாக வந்து அந்த இதழில் வந்து ஒரு எழுத்தாளர், எனக்கு பிடித்த ஒரு எழுத்தாளரோட விரிவான பேட்டி வரணும் அப்படின்னு நினச்சேன். அதுவும் இன்னொரு முக்கியமான தூண்டுதல். ஒரு வகையில் சுயநலம்னு கூட வச்சுக்கலாம். ஏன்னா இப்போ நான் போய் பொதுவாக ஒரு யாரோ ரைட்டர்கிட்ட, சார் நீங்கள் எப்படி எழுதுறீங்கன்னு சொல்லுங்கள், இல்லை இது இப்படி வந்ததுன்னு சொல்லுங்கன்னு கேட்க முடியாது. எனக்கான தெரிஞ்சுக்கணும். அது
ஸோ ஒரு நேர்காணலாக ஒரு பத்திரிக்கையாளனா போகும்போது அது அவங்க ஒரு லைசன்ஸ் இருக்கேன்ட்டு அவங்க சொல்லுவாங்க அப்படின்றதுனால நான் அதை செய்யணும்னு நினச்சேன். அதை செய்யணும்னு நினச்சி அதனால தான் அந்த இதழ் இதாது. ஸோ நான் எனக்கு பிடித்த இன்று தமிழில் 3 எழுத்தாளர்கள்னா ஜெயமோகன், பெருமாள் முருகன், யுவன் சந்திரசேகர் சொல்லலாம். அவங்க 3 பேரையும் பேட்டி எடுத்தேன். பெருமாள் முருகன் கூட அந்த டைமில் வந்து ஒரு பேட்டி கொடுக்கல. அதனால் அவருக்கு ஒரு சிறப்பிதழ் தான் கொண்டு வந்தேன். ஏன்னா அவர் அந்த பிரச்சனை அந்த மாதிரியான மாதிரூபகன் சிக்கலில் இருந்தது. அதுக்கப்புறம் அடுத்து அவர் எப்போ அதுலேருந்து வெளிவந்து எழுத ஆரம்பித்தாரோ உடனடியாக அவர் தொடர்பு ஒன்றே பேட்டிக்கு ஒத்துக்கிட்டாரு. ரொம்ப ஆரம்பத்தில் வந்த பேட்டிகளில் அது ஒன்று. அதுக்கு முன்னாடியே ஒரு சிலது கொடுத்தாரு. அது ரொம்ப ஆரம்ப காலத்தில் வந்த பேட்டிகள் அது ஒன்று. விரிவான நேர்காணல் கிட்டத்தட்ட 200 பக்கத்துக்கு மேலே வந்து நினைக்கிறேன் அவருடைய நேர்காணல். அதாவது அந்த பிடிஎஃப் வெர்ஷன்லேயே அது அச்சு புத்தகத்தில் வரும்போது இன்னும் அதிகமாகவே இருந்திருக்கும். அதனால் அந்த சுயநலத்துக்காக தான் மெயினாக அந்த இதழ் கொண்டு வந்தேன். இன்னொன்று ஒரு கூடுதல் காரணம்னு சொன்னால், அப்போ வந்து நான் ட்விட்டரில் தான் ரொம்ப இயங்கிட்டு இருந்தேன். ஃபேஸ்புக் இல்லை. ட்விட்டரில் அல்லது ஃபேஸ்புக்கில் கூட வச்சுக்கலாம். அங்கே வந்து எழுதக்கூடியவங்க, ஆனால் அவங்களால வந்து அடுத்த கட்டமான இதழ்களில் பப்ளிஷ் பண்ணுவாங்க. அப்போ மின்னல்கள் ரொம்ப அதிகம்லாம் இல்லை. அந்த கேப் வந்து சரி நம்ம நிறைவேற்ற முடிஞ்சால் சரி தானே அப்படின்னு தோணுச்சு. ஸோ அப்போது அந்த சுற்றி எழுதிட்டு இருந்த நண்பர்களுடைய எழுத்துக்களை கேட்டேன். அதில் சில பேர் கொடுத்தாங்க. நல்ல படைப்புகள் கூட வந்தது அதில் அந்த மாதிரி. ஸோ மொத்தமாகவே இது வரைக்கும் 5 இதழ்கள் தான் வந்திருக்கு. 3 இவர்களுடைய பேட்டிகள், இந்த 3 பேட்டி, ஒரு பெருமாள் முருகன் சிறப்பிதழ், அதில் வந்து நிறைய பேர் எழுதினாங்க அவரோட படைப்புகளை முன் வச்சு. அடுத்தது வந்து எழுத்தாளர் கலைஞர் சிறப்பிதழ். அதாவது அவருடைய அரசியல் எதுவுமே அதில் இருக்காது. எழுத்தாளராக அவருடைய பங்களிப்புகள் அத்தனையும் பல முகங்களில், அவருடைய திரைக்கதையாக இருக்கட்டும், சிறுகதையாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் அந்த இதை வந்து எடுத்துகிட்டு பண்ணது. ஸோ நிறைவான பங்களிப்பு தான். இப்போது ஏன் அது நிறுத்திட்டேன் அப்படின்னா வந்து, ஒன்று நான் இதுக்கு அடுத்த எழுத்தாளரை வந்து நான் முழுக்க படிச்சுட்டு போய் பேசணும் அப்படின்றதுக்கான நேர சொகுசு எனக்கு இல்லை. 2வது அதனுடைய மொத்த உழைப்பையுமே வந்து நான் தான் பார்த்தேன். அதாவது நான் உழைப்புன்னு சொல்கிறது வந்து ஒருத்தர் பேட்டி கொடுத்தாங்கன்னா அது ஒரு ஆடியோவாக இருக்கும். அந்த ஆடியோவை நான் அடுத்து டெக்ஸ்ட்டாக மாற்றணும், அதில் எடிட்டிங் பண்ணணும், அதை அவங்ககிட்ட கேட்டு கரெக்ட் பண்ணணும். இது பேட்டி சம்மந்தப்பட்டது. மற்ற இதழ்கள் படைப்பு வந்தாலுமே அது எடிட்டிங் பண்ணணும், லே அவுட்டு. ஸோ இந்த லே அவுட்னா அது ரொம்ப ஒரு சொகுசான இதெல்லாம் வரல. பட் மினிமலிஸ்டிக் லே அவுட்டே பண்ணணுன்னாலே அதுக்கு ஒரு உழைப்பு வேணும் இல்லையா? ஸோ அந்த டைம் ஃபுல்லாக அதில் அதிகபட்சம் எனக்கு உதவியாக இருந்தது அப்படின்னு சொன்னால், சௌமியா வந்து பிழை திருத்தங்கள் பார்த்து கொடுத்தாங்க. அது ஒன்று தான் 2வது ஒரு மனிதருடைய ஒரு உதவி எடுத்தது. மித்தம் எல்லாமே வந்து என்னுடைய உழைப்பாக தான் இருந்தது. அவ்வளோ நேரம் சொகுசு அந்த காலகட்டத்தில் இருந்தது. ஆனால் அதை பண்ணும்போது ஒரு 2 மாதம் வந்து நான் வேறு எதுவுமே எழுத முடியாது. ஸோ அந்த ஒரு இழப்பு வந்து ரொம்ப பெருசாக தெரிஞ்சுது. அதனால தான் அதுக்கப்புறம் வந்து சரி இனி தோணும்போது கொண்டு வருவோம். எப்பப்போலாம் இப்போ கலைஞர் எழுத்தாளர் சிறப்பிதழ்ன்றதை நான் திட்டமிடலை. அவருடைய மறைவை ஒட்டி ஒரு உள்மன உந்துதல் இருந்தது, பண்ணணும். ஏன்னா எல்லாருமே ஏகப்பட்ட சிறப்புகள் வந்தது, நிறைய அற்புதமானவை எடுத்து சேகரித்து வச்சுருக்கேன். ஆனால் எனக்கு அப்போ தோணுது என்னதுன்னா, அவர் எழுத்தாளராக வந்து யாருமே முன்வைக்கலை அப்படின்னு எனக்கு ஒரு மனக்குறை இருந்தது. ஸோ அதை நான் நிறைவேற்றினேன். ஸோ அந்த மாதிரி ஒரு தேவை அப்படின்னு உள்ளே எழும்போது கொண்டு வரலாம் இனிமேல். இப்போ நான் அடுத்தது வந்து யாரோ ஒரு எழுத்தாளர் படிக்கலாம் முழுமையாக, அவரை நான் பேட்டி எடுத்து ஆகணுன்ற ஒரு உந்துதல் வருது அப்படிங்கும்போது டெஃபினட்டாக ஒரு இதழ் கொண்டு வருவேன். ஸோ இந்த மாதிரி இனிமேல் தேவை கொண்டு வருவோம். மற்றவர்களுடைய எழுத்துக்கள் குறைவான அடிப்படையில் அந்த டைமில் யார் கொடுக்குறாங்களோ அதை மட்டும் படிச்சுட்டு மெஜாரிட்டியாக எனக்கு எதை செய்யணும்னு தோணுதோ அதை மட்டும் செய்யலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கேன். அடுத்த கேள்வி அந்த 3 பேட்டிகளை பற்றி தான். பெருமாள் முருகன், யுவன் சந்திரசேகர், ஜெயமோகன் நீங்கள் பேட்டி கண்டதில் நடந்த ஏதோ ஒரு சுவாரஸ்யம் அல்லது அதில் உங்களுக்கு கிடச்ச டேக்அவே, பர்சனல் டேக்அவேவும் சரி, அதுக்கு நீங்கள் எவ்வளோ தூரம் உங்களை தயார்படுத்திட்டீங்கிறத பற்றியும் சொல்லுங்கள். 3க்குமே வந்து நான் ரொம்ப சிரமப்பட்டு தயார்படுத்திக்கல. பிரைமரி காரணம் என்ன அப்படின்னா, 3 பேருமே நான் ஏற்கனவே நிறையா படிச்சிருந்தேன். இப்போ அதுக்கப்புறமான காலகட்டங்களில் தான் அவங்க அதுக்கப்புறம் எழுதுனதில் சில இடைவெளிகள் இப்போ நான் படிக்காமல் இருக்கனே ஒழிய, அந்த காலகட்டம் வரைக்கும் மேக்ஸிமம் எல்லாமே படிச்சிருந்தேன். ஜெயமோகன் வந்து அப்போது இது ஆரம்பிச்சிட்டாருன்னு நினைக்கிறேன், அல்லது ஆரம்பிக்கலையா, வெண்முரசு அதை படிக்கலை. அது போக மிச்சம் எல்லாமே படிச்சிருந்தேன் அந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி வந்து அவங்களுடைய நிறைய பெருமாள் முருகன் கூட சொன்னாரேனே, அது ஆஃப் த ரெக்கார்டு தான், பட் நான் சொல்கிறேன், பரவாயில்ல நீங்கள் வந்து படிச்சுட்டு வந்து என்னை பேட்டி எடுக்கிறீங்க அப்படின்னாரு. அதாவது அப்போ சூழல் எப்படி இருக்குது அப்படின்னா, நிறைய பேட்டிகள் வந்து படிக்கப்படாமல் எடுக்கப்படுது அப்படின்ற அந்த ஒரு இதாக தான் அவர் சுற்றாரு. அதுலேருந்து நான் இது பண்ணுறது. ஸோ அது எனக்கு ஒரு பாராட்டாக தான் நான் நினைக்கிறேன். ஆனால் என்னென்னா அதுக்கான அவ்வளோ தயாரிப்புகள் ஒன்றும் போடல. ஆனால் நான் என்னென்னா பேட்டி எடுக்கிறதுக்கு முன்னாடி அந்த புத்தகங்களை ஒரு முறை பார்த்து சரி இந்த விஷயத்த கேட்போம், இந்த இது கேட்போம் அப்படின்ற குறிப்புகள் எடுக்க வேண்டியது இருந்தது. அதுக்கான கேள்விகள் சிலதெல்லாம் வந்து கேள்விகள் நான் எடுத்துகிட்டு போனதை விட ஒரு 1.5 மடங்கு அதிகமாக பேட்டி வந்துருச்சு. அது ஏன்னா ஒரு கேள்வியிலேருந்து கிளைக்கேள்வி உங்களுக்கே தெரியும், ஏன்னா நீங்கள் இதில் ஆல்ரெடி நீங்கள் இப்போ பண்ணிட்டீங்க இல்லையா? ஸோ ஒரு கிளைக்கேள்வி முளைக்கும். ஸோ அது நம்ம இன்னும் கொஞ்சம் நேரம் எடுத்துகிட்டு போவோம். ஸோ அந்த மாதிரி அதுலேருந்து கற்றுக்கிட்டது அப்படின்ட்டா எனக்கு குறிப்பாக சொல்ல தெரியலை. நான் இதாக சொல்லலாம். என்னென்னா அவங்க 2 பேருக்குமே ஒரு பெருமிதம் இருக்குது. என்னதுன்னா எழுத்துப்பிள்ளை இல்லாமல் நான் எழுதுகிறேன் அப்படின்றது.
எனக்கு அதுவே ஆச்சரியமாக இருந்தது. ஏன்னா அது ஒரு பெருமையாக இருக்க வேண்டியதில்லை. ஏன் அதை பெருமையாக இருக்க வேண்டிய சூழல் இருக்குது அப்படின்னா, இன்று அவ்வளோ எழுத்துப்பிழைகளோட ஊடகங்கள் முதற்கொண்டு சந்தியே போடுறதில்ல. இப்போது எந்த ஒரு வெகுஜன இதழ்லையுமே சந்தி போடுறதில்ல. அப்படி இருக்கிற சூழலில் வந்து அதுக்கப்புறம் தான் அது எனக்கு ஒரு குற்றணர்வை கூட ஏற்படுத்திச்சு ஒரு பகுதியில். என்னதுன்னா, எனக்கு பிழை இல்லாமல் எழுத முடியும். ஆனால் நான் அந்த முனைப்பு போடுறேனா, என்னுடைய எடிட்டிங்கோ இது பண்ணலையும் சரி பிழை திருத்தத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறேனா அப்படின்றது. இப்போ என்னுடைய எழுத்துக்கள் எல்லாமே 2 முறை பிழை திருத்தம் பார்க்கப்படுது. ஒன்று நான் பார்ப்பேன் ஒரு முறை, சௌமியா ஒரு முறை பார்ப்பாங்க. இந்த மாதிரி தான் இப்போ அவங்க எழுத்தும் நான் அப்படி தான் பார்த்துட்ருக்கேன். நான் அவங்க ஒரு தடவை பார்த்துருப்பாங்க, நான் ஒரு தடவை. ஸோ பிழை இல்லாமல் வந்து இது கொண்டு வரணும் படைப்பு அப்படின்றதுல வந்து அவங்க 2 பேரும் அவ்வளோ ஒரு முனைப்பாக இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் நான் கவனமாக பார்ப்பேன் அவங்களோடதில். அதில் பிழை கண்டுபிடிச்சா எனக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும். ஏன்னா அவங்க அப்படி சொன்னவங்களையே இது பண்ணுறாங்கன்னா, அப்போ எனக்கு ஒரு பிழை தெரியுதுன்னா அப்போ என்னுடைய மொழியும் நல்லா இருக்குது அப்படின்றது. இதே மாதிரி தான் பாராவும் அதே மாதிரி தான் பிழை இல்லாமல் எழுதுவார். ஸோ இவங்க 3 பேரும் வந்து ஒரு வகையில் எனக்கு ஜெயமோகன் அந்த வகையில் வந்து அவர் அதை பற்றி கவலைப்படுறதில்லை. பிழை மற்றவங்க திருத்திக்குவாங்க அப்படின்னு எடிட்டர் அப்படின்ற விடுறவர் அப்படி தான் எனக்கு தெரியுது நான் பார்த்த வரைக்கும். அதனால் வந்து அந்த பிழை இல்லாமல் எழுதணும் அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறேன். இன்றைக்கி இருக்கிற ரைட்டர்ஸ் எல்லாருக்குமே அது வந்து ஒரு குற்றணர்வு ஏற்படுத்தணும். ஏன்னா ஒரு இங்கிலீஷில் வந்து அப்படி ஒருத்தர் எழுதிட்டு இங்கிலீஷில் பப்ளிஷ் பண்ணவே முடியாது. தெரியாமல் விடுற பிழைகள் ஓகே. எனக்கு என்ன தோணுதுன்னா, நம்ம இன்று சமகாலத்தில் எழுதி கொண்டிருக்கிறவங்க பெரியவர்கள் கூட நம்ம என் வயதுக்கு அடுத்த ஜென்ரேஷன் வந்தவங்க நிறைய பேருக்கு வந்து அந்த மொழி இன்னும் சரியாக கற்றுக்கல அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். நிறைய இடங்களில் சந்தினது ஒரு அடிப்படை, அதை விட்டுருக்கேன். அது போக வேறு நிறைய பிள்ளைகளும் நிறையா பண்ணுறாங்க அப்படின்றது. ஸோ அது நம்ம இல்லாமல் இருக்கணும்னு தான் நினைக்கிறேன். அதான் அவங்ககிட்ட இருந்து இந்த இன்ஸ்பிரேஷன் சொல்லலாம். யுவன் சந்திரசேகரை நீங்கள் எடுத்த பேட்டி ஒரு காணொலி ஒன்று நான் யூடியூப்பில் பார்த்தேன். ஒரு எழுத்தாளர் வந்து இப்போ வந்து கேமரா முன்னாலேயும் வர வேண்டியதாக இருக்குது. ஒரு எழுத்தாளர் பேச்சாளர் ஆகிறதுக்கு உண்டான அவசியத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? என்னுடைய கருத்து வந்து அது அவசியம் இல்லைன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா நம்ம எழுத்தாளர்களுடைய டிஃப்ரெண்ட் பேக்ரவுண்ட்ஸ் நம்ம பார்க்குறோம் இல்லையா? எல்லாருமே வந்து பேச்சுன்றது ஒரு கலை தான். அது வந்து இயல்பாக வந்துடாது. அது வந்து ஒரு சில சிரத்தை எடுத்து கற்றுக்க சிரமமானதெல்லாம் கிடையாது. ஒரு சில வாரங்கள் எஃபோர்ட் போட்டால் வந்துடுறது தான். பட் ஒரு எழுத்தாளன் எதுக்கு அதை போடணும் அப்படின்றது எனக்கு தெரில. அது அவன் இயல்பாகவே பேசினாலே போதுன்னு தான் நான் நினைக்கிறேன். அது ஒரு ஒழுங்கில்லாமல் இருக்கட்டும், ஒரு ஃப்ளோ இல்லாமல் இருக்கட்டும், பரவாயில்ல. அவன் என்று நான் ஒரு மேடை பேச்சுக்கு நான் வருவேன், மேடை பேச்சில் வந்து நான் ஒரு பேச்சாளனா வந்து ஒரு 1/2 மணி நேரம் நான் உரையாற்றுவேன் அப்படின்னு சொல்லும்போது அவன் தயார்படுத்திட்டு வரணும். அது போக சும்மா விழாக்களில் வந்து ஒரு புத்தகத்தை பற்றி பேசுங்க சார், அல்லது ஒரு நேர்காணல் எடுக்கும்போது பேசுங்கன்னா அவனோட இயல்பாக என்ன ஃப்ளோ இருக்கோ அதை பேசினாலே. இது ஜெயமோகன் வந்து இதுலேருந்து வேறுபடுறான்னு நினைக்கிறேன். ஜெயமோகன் என்ன சொல்கிறாருன்னா, அவர் இல்லை அது வந்து ஒரு அடிப்படை விஷயம், ஒரு எழுத்தாளன் கற்றுக்கிட்டு தான் ஆகணும் இன்றைக்கி சூழல் அப்படின்றாரு. பட் அது அப்படி இருக்கணும்னு அவசியம் இல்லை தான் நினைக்கிறேன். நான் நல்லா பேச்சாளன் இல்லை. என்னோடதே இப்போ இந்த வீடியோ பார்க்கும்போது எனக்கு வந்து நிறையா சங்கடமாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா அதை கண்டென்ட்டுக்காக சொல்லலை, ஒரு இயல்பான ஒழுக்கோடு தான் நான் பேசுவேன். அதில் ஒரு பாவனை கொண்டு வரணும், ஒரு இருக்கணும் அப்படின்னு தெரியல. எனக்கு பார்க்கும்போது தெரியும், இந்த பாயிண்ட்டு முதல்ல சொல்லிட்டு இது அடுத்து சொல்லியிருந்தா இது ஒரு ஃப்ளோவாக இருந்திருக்குமே அப்படின்றது. ஏன்னா எழுத்தாளன் எழுதும்போது எனக்கு தெரியும் எதை முன்னாடி வைக்கணும், இது பின்னாடி வைக்கணும். அது நல்லா எனக்கு பழகின ஒரு மனம் இல்லையா? அந்த மனம் ஒரு தயாராகாத ஒரு பேச்சை பார்க்கும்போது அதில் குறைகள் தெரியும். அதனால் வந்து பொதுவாகவே நான் பேட்டியோ அல்லது இந்த மாதிரி நான் பேசுனது எதுவுமே முழுசாகவே பார்க்க மாட்டேன். எங்கேயாவது சும்மா வேலை நடுவில் அல்லது காரில் போகும்போது அதை ஓட விட்டு சரி ஓகே இப்படி தான் பேசியிருக்கோம் அப்படின்ட்டு. ஏன்னா எனக்கே ஒரு சங்கோச்சமாக இருக்கும் கேட்குறக்கு அப்படின்றது. அதனால் வந்து எழுத்தாளன் பேச்சாளனாக இருக்கணும்னு அவசியமே இல்லை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அவனோட இயல்பில் அதுதான் நல்லதும் கூட. ஏன்னா ஒரு பேச்சாளன் வந்து மேக்ஸிமம் ஒரு தன்னோட இயல்பெல்லாம் விட்டுட்டு தன்னுடைய மண்ணோட மொழியை விட்டுட்டு நிறைய விஷயத்தை விட்டுட்டு தான் வந்து ஒரு பேச்சாளனாக ஒரு எல்லாரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய பேச்சாளனாக மாற முடியும். வேறஸ் அவன் நார்மலாக பேசும்போது தான் அவனோட இயல்பு வரும். அந்த ஒரு உடைவு இருக்குது இல்லையா, மாற்றி மாற்றி பேசுகிறது, அதுவும் அவன் தான், அதுவும் தெரியட்டுமே, அது ஒன்றும் தப்பில்லை அப்படின்றது தான். புனைவு, சிறுகதை, வரலாறு அல்லது அறிவியல், உறவு சிக்கல்கள்லாம் தாண்டி திடீர்னு அரசியல் எழுதுகிற ஆர்வம் இது வந்து அந்த குஜராத் கலவரத்தை பற்றி எழுதணுங்கிறது எது உங்களை அந்த உந்துதல் கொடுத்தது? நான் ரொம்ப எழுதுனதில்லை அந்த ஒரு புள்ளி வரைக்கும். நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான். இப்போ திரும்பி பார்க்கும்போது தெரியுது. மிக குறைவாக ஒரு பிளாகில் 1-2 இல்லை ட்விட்டரில் சும்மா கேலி இப்படி தான் எழுதியிருக்கேன். அது எழுதுனதுக்கான முக்கியமான காரணம் ஒன்று தான். ஒரு ஃப்ளாஷ்பேக்கும் சொல்லிடுறேன் இந்த டைமில். குஜராத் கலவரம் 2002 அந்த டைமில் நடந்தது இல்லையா? அது நடந்த ஒரு சில மாதங்கள்லேயே நியூஸ் பேப்பர் வழியாகவும் இப்படிலாம் வருது அப்படின்னு நான் நேரடியாக ஒரு வளர்ந்த இளைஞனாக நேரடியாக அறிந்த ஒரு கலவரம்னா அதுதான். அதுக்கு முன்னாடி பாபரி மஸ்ஜித், அதுக்கப்புறம் மும்பை கலவரங்கள்லாம் இருக்கும்போது நான் ரொம்ப சிறுவன். இந்த ஒரு 2002 அப்படிங்கும்போது எனக்கு ஒரு 18 வயசு 17 வயது இந்த மாதிரி இருக்குது.
எல்லா பத்திரிகைகள் நக்கீரன் மாதிரி விஷயங்கள்லாம் வந்துட்டுருக்கு, என் வீட்டில் வாங்குறாங்க அப்படி, அல்லது காலேஜ் வந்துட்டேன் அப்படி தெரியுது அப்படின்னு இருக்கு இல்லையா? ஸோ எனக்கு வந்து நான் நேரடியாக செய்தியாக கன்சியூம் பண்ண ஒரு கலவரம்னா அதுதான். அப்போது எனக்கு அதில் வந்து ஒரு ஆர்வம் வந்தது. ஏன்னா அப்போ நான் சினிமாவில் அப்போ நான் கல்லூரி படிக்கிறேன், அதுக்கப்புறம் கல்லூரி போகிறேன். என்னுடைய ஃபர்ஸ்ட் ஸ்கிரிப்ட் எழுதணும் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணத்தில் இருந்த காலம். அந்த இது பண்ணும்போது நான் வந்து குஜராத் கலவரத்தை முன் வச்சு ஒரு ஸ்கிரிப்ட் எழுதணும் அப்படின்னு நினச்சிருந்தேன். அந்த இதனுடைய பேர் S6 அப்படின்றத அந்த படத்துடைய பேராக வச்சுருந்தேன். எழுதவெல்லாம் இல்லை, பட் அதனுடைய முழு கதையும் எனக்கு மனதில் இருந்தது. அப்போ எழுதவெல்லாம் எனக்கு தெரியலை, ஸ்கிரிப்ட் இப்படி தான் பண்ணணும் அப்படின்றதெல்லாம். திரைக்கதை எழுதுவது எப்படின்ற புத்தகம் கூட அப்போ வந்ததில்லைன்னு நினைக்கிறேன் சுஜாதா அது. ஸோ எனக்கு தெரியாது எப்படிலாம் எழுதணுன்ட்டு. பட் அதனுடைய முழு கதையும் எனக்கு மனதில் இருந்தது. அங்கேருந்து வந்து நான் அடுத்தது அதை பண்ணலை அப்படின்ட்டு விட்டாச்சு. ஸோ எனக்கு அப்போவே வந்து ஒரு அரசாங்கம் அனுமதித்த ஒரு கலவரம் அப்படின்ற பிம்பம் தான் இருந்தது அது. அதாவது அவங்க தூண்டிவிட்ட கலவரம், அனுமதித்த கலவரம், ஸ்டேட் ஆர்கெஸ்ட்ரேட்டட் ப்ரோக்ராம் அப்படின்னு தான் அதில் சொல்லுவாங்க. அதனால் அந்த ஒரு பிம்பம் இருந்தது. அதை பற்றின நூல்கள் முக்கியமாக வந்து மார்க்ஸ் ஒரு புத்தகம் எழுதியிருந்தார், தமிழில் வந்தது. அதுதான் தமிழில் எனக்கு அப்போ கிடச்ச ஒரே புத்தகமாக இருந்தது. அடையாளம் வெளியிட்டாங்கன்னு நினைக்கிறேன் அந்த புத்தகம், குஜராத் கலவரத்தை பற்றி. அது வந்து ஆக்சுவலாக ஒரு கட்டுரைகளுடைய மொழிபெயர்ப்பு தொகுப்பு தான், பட் அதுவே ஒரு பெரிய திறப்பாக இருந்தது. அந்த இதிலேருந்து அது அப்படி மனதில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ படமாக அது மெட்டலைஸ் ஆகலை, இது பார்த்திபன் ஹீரோ அப்படின்லாம் நினச்சி வச்சுருந்தேன், ஒரு கலெக்டராக வருவார் அதில் அப்படின்றது மாதிரிலாம். ஒரு கட்டத்துக்கு பின் இந்த 2013 அந்த இதில் தான் வந்து பிஜேபி தன்னுடைய பிரதமர் வேட்பாளரை அறிவிக்குது. அது நரேந்திர மோடி. அது அறிவித்த அந்த நாளுடைய ஈவினிங்கன்னு நினைக்கிறேன். நான் வந்து மருதன் கிழக்கில் இருக்கார் இல்லையா, மருதன்ட்ட தான் பேசணும்னு நினைக்கிறேன். மருதன்ட்ட வந்து நான் வந்து குஜராத் கலவரம் பற்றி ஒரு புத்தகம் எழுத விரும்புகிறேன், உங்களுக்கு ஓகேவான்னு சொன்னேன். அவர் உடனடியாக ஓகேன்ட்டார். அவர் ஓகே சொன்னதுக்கப்புறம் நான் எழுத ஆரம்பித்தேன். ஸோ நான் 2014 புக் ஃபேருக்கு வந்ததுன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் 2014க்கு அப்புறம் தான் எலெக்ஷன் வருது, அவர் வின் பண்ணுறாரு பெரிய மெஜாரிட்டியில். ஸோ எனக்கு வந்து அப்போ எனக்கு வந்து ஒரு என்னோடய கடமை மாதிரி தோணுச்சு. அப்போ என்னென்னா, ஒரு நல்லதனம் இல்லாத தலைவர் ஒரு இவ்வளோ பெரிய பதவிக்கு வரக்கூடாது அப்படின்ற எண்ணம் அப்போ எனக்கு இருந்தது. அதனால் என்னுடைய பங்கு என்ன இருக்க முடியும், நான் ஒரு எழுத்தாளன். ஸோ எழுத்தில் தான் ஏதோ ஒரு கடமையாக செய்ய முடியும். அப்போ எனக்கு தெரிந்த ஒரு விஷயம் இது. ஸோ நான் அதை பற்றி திரும்பியும் அதுக்கப்புறம் நிறைய ஆங்கிலத்தில் புத்தகம் வந்துருந்தது. நான் தேடி பார்த்தேன், தமிழில் வரல. தமிழில் வந்து சில வாக்குமூலங்கள்லாம் வருது, பட் புத்தகமாக எதுவும் வரல. அப்போ அதை உறுதிப்படுத்திட்டு சரி இந்த ஸ்பேஸ் நம்ம ஃபில் பண்ணணும் அப்படின்றக்காக நான் அதை ஃபுல்லாக தேடி படித்து அதுக்கான புத்தகம் எழுதினேன். என்னுடைய புக்குகளில் நிறைய விற்பனையான புத்தகத்தில் அதுவும் ஒன்று அப்படின்னு சொல்லலாம். அது இப்போ வரைக்கும் கூட விற்பனை ஆகிட்டுருக்கு. அதனுடைய மேபி சமகால தேவை இன்னும் இருக்குது அப்படின்றத மாதிரி பொருள் எடுத்துக்கலாம் அதுக்கு. அதான் அதனால் வந்து அப்படி தான் அது உருவாச்சு. அது என்னுடைய ஒரு கடமையாக தான் நான் அதை செஞ்சேன். அது சமர்ப்பணம் கூட அம்மாவுக்கு அப்படின்னு போட்டிருப்பேன். அதுக்கு 2 மீனிங் இருக்குது. ஒன்று என்னுடைய அம்மாவுக்கு, என்னுடைய தாய்நாட்டுக்கு அப்படின்ற மீனிங்கில் தான் அது போட்டிருந்தேன். இன்னொன்று வந்து என்னதுன்னா, எழுத்தாளன் அரசியல் அப்படின்றதுக்கு இல்லையா. ஸோ அந்த புத்தகம் அப்படி தான் ஆரம்பிச்சிது. ஸோ அதுலேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் தொடர்ந்து கட்டுரைகள் வழியாகவும் இல்லை புத்தகங்கள் வழியாகவும் அரசியல் எழுதிக்கிட்டே இருக்கேன். இப்போ வரைக்கும் எழுதிட்டு தான் இருக்கேன். இதில் வந்து சில சமயம் வந்து ஒரு கட்சிக்கு மிகுந்த ஆதரவு நிலைப்பாடு இப்படியெல்லாம் கூட எடுத்திருக்கேன். அது திரும்பி பார்க்கும்போது எதுவுமே எனக்கு வந்து ரொம்ப பெரிய தவறாலாம் தோணலை. ஏன்னா அன்று எது ஒரு ஆட்சி மாற்றம் வரணும் அப்படின்னா அதற்கான ஒரு எழுத்தாளர் என்னுடைய பங்கு என்ன அப்படின்னு நான் நினைக்கிறேன், செய்யணும் அப்படின்றது தான் நினச்சதுக்கான காரணம். பட் இன்று திரும்பி பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, அது எதுவுமே நான் ரெக்ரெட் பண்ணலை, ஓகே தான். பட் ஒரு எழுத்தாளன் அரசியல் எழுதணும் ஒன்று, ஆனால் அவன் என்றுமே வந்து எதிர்க்கட்சியாக தான் இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அவன் நிரந்தர எதிர்க்கட்சி, எழுத்தாளன் வந்து நிரந்தர எதிர்க்கட்சி. ஏன்னா அவன் வந்து அவன் ஆதரிக்கிற கட்சியோ ஏதோ ஒன்று ஆட்சிக்கு வந்தால் மறுநிமிடமே அவன் அதை எதிர்த்து எழுத ஆரம்பிக்கணும். அதாவது இது வந்து ரொம்ப பிளண்ட்டாக சொல்லலை. ஒரு அரசாங்கம் நல்ல விஷயம் செய்யுது அப்படின்னா அது அதோட கடமை, அதுக்கு பாராட்ட வேண்டியதில்லை. ஆனால் ஒரு தவறான விஷயம் செய்யுதுன்னா அதை எதிர்க்கணும், அது வெளியே கொண்டு வரணும், அது மக்களுக்கு தெரியப்படுத்தணும், அது அவங்க நிறுத்தணும். அவங்க ஆட்சி மாற்றன்றதெல்லாம் லாங் டேர்ம், பட் அவங்க அதை நிறுத்தணும் அப்படின்றதான். ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன் என்னதுன்னா, தவறுகள் வந்து பூதகரப்படுத்தப்பட வேண்டும்ன்றது படுத்தப்படணுன்றது வந்து தவறான விஷயம் இல்லை, சரி தான். ஏன்னா அப்போ தான் நல்லதே கண்டினியூ ஆகும் அப்படின்றது தான். அதனால் வந்து எழுத்தாளன் வந்து அரசியல் எழுதலாம், ஆனால் அவன் ஒரு கட்சிக்கு சார்பாக எழுதுறதுன்றது வந்து இனிமேல் நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். அது அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். அவன் வந்து அரசியல் எழுதணும், ஆனால் அதை வந்து சார்பு இல்லாமல் ஒரு நேர்மையான முறையில் எழுதணும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன்.
அதனால் வந்து ஏன்னா எனக்கு வந்து என்னுடைய முன்னோடிகள் எனக்கு மேலே அக்கறை கொண்டவங்க அப்படின்னு ரைட்டர்ஸில் இருக்கிறவங்க அவங்க எல்லாருமே வந்து எழுதாதே அரசியலே எழுதாதே அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க எனக்கு. எனக்கு அப்போ வந்து நான் அவங்ககிட்ட சொன்ன பதிலெலாம் எதுக்கு நான் பயப்படணும், எதுக்கு நான் என்னுடைய கடமையை தவற விடணும் அப்படின்லாம் சொல்லியிருக்கேன். நான் ஒரு சினிமா டைலாக் மாதிரியெல்லாம் இருந்திருக்கு. அவங்க என்னை முட்டாளும் பார்த்துருப்பாங்க. நான் இப்போ 2ஆவும் சொல்கிறேன். என்னென்னா அரசியல் எழுதுறதை இப்போவும் நான் ரெக்ரெட்டே பண்ணலை. என்னுடைய ஆதரவு நிலைப்பாடுகள் எதிர் நிலைப்பாடுகள் எதுக்குமே ரெக்ரெட் இல்லை. ஆனால் ஒரு எழுத்தாளன் வந்து தன்மானத்தோடு இருக்கணும், எதுக்கும் சார்பு போயிடக்கூடாது. ஏன்னா அது ஒரு பத்மஸ்ரீ நிராகரித்தார் ஜெயமோகன். ஏன்னா அது பாஜக பீரியடில் கொடுக்கப்பட்டதுன்றது அது சரியான முடிவுன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா அதை அவர் வாங்கியிருந்தாருன்னா அது வாங்காதனால இன்றைக்கு அவர் மேலே இருக்கிற விமர்சனம் போகலை. ஆனால் அது வாங்கியிருந்தாருன்னா இன்னும் வலுவாக அவரை இன்றைக்கி அது நடுநிலைமை நான் ஆதரிச்சுக்கிறோம். நான் அவரை இன்னும் நடுநிலைமை தான் நினைக்கிறேன். அவர் சங்கின்னு நான் சொல்ல மாட்டேன். என்னுடைய ஆதரவு ஒரு வேளை அவர் இழந்திருக்க வாய்ப்பு இருக்குது. பத்மஸ்ரீ வாங்கிட்டாரு, அப்போ அவர் ஆளாக இருப்பாளோ அப்படின்னு ஒரு சின்ன சந்தேகம் எனக்கு உள்ளே வந்திருக்கலாம். அதனால் வந்து எழுத்தாளன் அதுலேருந்து தள்ளி இருக்கணும் அப்படின்னு தான் சொல்கிறேன். அரசியல் எனக்கு புரிஞ்சிக்க முடியுது. சாந்தினியும் அனு சித்தாராவையும் பிரியங்கா மோகனையும் இவ்வளோ தூரம் நீங்கள் எழுதணுமா? அது யாரும் ஒன்றும் சொன்னது இல்லையா? அது பைனரி தான். அது வந்து அவ்வளோ பிளாக் அண்ட் ஒயிட்டாக என்னால் பதில் சொல்ல முடியல. ஆக்சுவலாக நான் மீயழகின்னு ஒரு புத்தகமே எழுதியிருக்கேன். அது வந்து பெண்களை சிலாகிச்சு அது மாதிரி தான் இல்லையா. என்னுடைய பதில் வந்து அது எப்படி இருக்குது அப்படின்னா, கரெக்டாக சொன்னேன்ல, சாந்தினி நீங்கள் தான் போட்டிருந்தீங்க. சாந்தினி இல்லை, சாந்தினி. கரெக்டு. அதுவும் ஒரு ரசனை தானே. அதாவது என்னதுன்னா, நான் அந்த முன்னுரையில் குறிப்பிட்டுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். எனக்கு கரெக்டாக ஞாபகம் இல்லை. என்னென்னா நம்மளதில் வந்து நம்ம குறிப்பாக தமிழ் சூழலில் வந்து எழுத்தாளர்களிடமே வந்து ஒரு வித தூய்மைவாதம் இருக்குது. அதாவது எல்லாத்தையுமே சொல்லுவாங்க. அவர்களுடைய எழுத்தில் புனைவில் கூட காமம் வரும். அதுக்கெல்லாம் தயங்கினதில்லை. அதெல்லாம் தாண்டி வந்துட்டாங்கல்ல நிறைய பேர். அதுலேயுமே சிலர் கட்டுப்படியாக இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அதை தாண்டி வந்துட்டாங்க. ஆனால் அப்படி எழுதக்கூடிய ஆள் அல்லது வந்து அவர் ஒரு சாதாரண ஆண் அல்லது பெண் அப்படின்னு வச்சுக்கோங்க, அவங்க கண்டிப்பாக ஒரு எதிர்ப்பாளனத்தை ரசித்து தான் ஆகணும். எல்லாருமே மனிதர்கள், கண்டிப்பாக ரசிப்பாங்க. ஆனால் அதை எழுதுனதே இல்லை. ஒரு வார்த்தை கூட சொல்ல மாட்டாங்க. அவங்களுடைய எனக்கு பிடித்த நடிகை இவங்க அப்படின்றது கூட சொல்ல மாட்டாங்க. எனக்கு அது ஒரு தேவையற்ற தூய்மைவாதமாக தோணுது. என்னென்னா ஆமாம் இப்போ நான் மற்றெல்லாம் ரசிக்கிறேன். இப்போ ஒரு புக்கு படிக்கிறேன், எழுதுகிறேன், படம் பார்க்குறோம், எழுதுகிறோம். அந்த மாதிரி ஒரு இயற்கை எழில் பார்க்குறோம், அதை பற்றி எழுதுகிறோம் இல்லையா, இது அருமையான இது அப்படின்ட்டு வீடியோ போடுறோம் எல்லாம். அப்போது அது மாதிரியான ஒரு ரசனை தானே இது. நான் அவங்கள கமாடிட்டியாக ஆக்கலை, பெண்களை கமாடிட்டியாக ஆக்கலை. ஏன்னா நான் இது பெண்களுமே இதை செய்யணும் தான் சொல்கிறேன். அவங்க ரசிக்கிற ஆண்களை பற்றி அவங்க எழுதிட்டுமே எல்லாருக்குமே அதுவும் ஒரு ரசனை தான். எதிர்ப்பாளின ரசனை அப்படின்றது வந்து தவிர்க்கவே முடியாது. இன்னும் சொல்லப்போனால் புக்கு படிக்காதவன், சினிமா பார்க்காதவன், அதை ரசிக்காதவன் இருப்பான். ஒரு வேளை எதிர்ப்பாளத்தை ரசிக்காதவன், மனதில் ரசிக்காதவன் இருக்கவே முடியாது பார்த்து. ஸோ அது ஒரு கேப்பாகவே நான் நினைக்கிறேன். இங்கே ஏதோ அந்த ஒரு மனத்தடை எல்லாருக்குமே இருக்குது. நான் அதை உடைச்சு எழுதணும் அப்படின்லாம் நான் நினச்சி எழுதலை. இது நான் இயல்பாக எனக்கு வந்து அதை பற்றி எழுதலாமே அப்படின்னு. பட் இது ஒரு வேறு சில சிக்கல்கள் உண்டாக்கும். என்னென்னா இப்போது உதாரணம் சோஷியல் மீடியாலையோ அல்லது யாரோ ஒருத்தர் என்னுடைய உறவினர் ஒரு இருந்தாருன்னா அவங்க என் மனைவிட்ட கேட்பாங்க, என்னங்க உங்கள் ஹஸ்பண்ட் வந்து இப்படி வேற ஒரு பெண்ணை பற்றி ரசித்து எழுதியிருக்காரு அப்படின்றது. அதிர்ஷ்டவசமாக அதை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு மனைவி, அதை சிரிச்சு கடக்கிற ஒரு மனைவி எனக்கு இருக்கா அப்படின்றது வேணால் நான் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு சிறு பக்க விளைவுகள் இருக்குது அங்கங்கே. மற்றபடி வந்து அது எனக்கு ஒன்றும் வேறு விளைவுகள் இருக்கலாம். என்னென்னா எனக்கு ஒரு இமேஜ்னு ஒன்று இருக்குல்ல. ஏன்னா ஒரு விருதுக்கோ அல்லது ஏதோ ஒன்று இது பண்ணும்போது என்னுடைய சோஷியல் மீடியா ப்ரொஃபைல் எடுத்து பார்த்தா அதில் ஒரு 2 பெண்கள் பற்றின ஒரு ரசனை பதிவு இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். என்னை பற்றி நான் அபிப்பிராயம் உங்களுக்கு கீழே வரலாம். பட் அது என்னுடைய பிரச்சனை இல்லை. அந்த இழப்புகள் இருக்கட்டும் அப்படின்னு தான் நான் சொல்கிறேன். ஏன்னா அது அட்லீஸ்ட் நான் நினச்சதை நான் எழுதுகிறேன் அப்படின்னு. நான் எல்லை தாண்டி ஏதாவது எழுதுறது அந்த மாதிரி இருக்குதுன்னா தவறு. அது ஒரு ஆபாசமாக நான் வர்ணிக்கிறேன், சித்தரிக்கிறேன் அப்படின்றது மாதிரியான ஒரு முகம் சுளிக்கிறதுக்குள்ளே போகக்கூடாதுன்னு வேணால் சொல்லலாமே ஒழிய, மற்றபடி ஒரு நடிகை அவரை தன்னுடைய அழகைத்தான் முன்வைக்கிறாங்க. அந்த அழகை முன்வைக்கும்போது அதை நான் பாராட்டலைன்னா அது ஒரு துரோகம் இல்லையா? அதனால் எதுக்கு அந்த பாவம் நம்மளுக்கு வரணுன்றனால தான் எழுத வேண்டியதாக இருக்குது. எழுத்தாளர்கள் இப்போது பாரா, நீங்கள், சரவணச்சந்திரன்லாம் சமூக ஊடகங்கள்லையும் இயங்கிட்டு வர்ற எழுத்தாளர்கள்னு வச்சுக்கலாம். ஜெமோ சாரு மாதிரியான ஆட்கள் அவங்களோட பிளாகில் அவங்க இயங்குறாங்க. சோஷியல் மீடியாங்கிற இந்த ஃபேஸ்புக்கு, ட்விட்டருக்குள்ளே அவங்க பெருசாக இயங்குறதில்ல. வேறு சிவன் சந்திரசேகர், யூமா வாசுகி, பெருமாள் முருகன்லாம் எடுத்துட்டிங்கன்னா இந்த இதுக்குமே வர்றதில்லை. 3ஐயும் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? சோஷியல் மீடியாவில் இயங்குறது வந்து கட்டாயம் இல்லை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். பட் இணையத்துக்கே வராமல் இருக்கிறது வந்து சில தடைகளை உண்டு பண்ணும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா இன்று டெஃபினட்டாக இன்று கல்கி இதழ் நிறுத்தப்படுது, அச்சிதழ். அதை வந்து மேகசினாக கொண்டுறாங்க. இந்த மாதிரியான நிறைய அறிகுறிகள் பார்க்குறோம். எந்த ஒரு இதழாக இருந்தாலும் அதனுடைய மின் வடிவம்ன்றதுக்கு சம முக்கியத்துவம் கொடுக்குறாங்க.
இப்போ நம்ம எல்லாமே மொபைல் அப்படின்றது மாதிரி ஆகிட்டு இருக்குது. இன்றைக்கி வந்து ஒரு வெப்சைட் டிசைன் பண்ணுறதுனால அதை டெஸ்க்டாப்பை விட மொபைலில் எப்படி நல்லாயிருக்கும் அதை தான் முதன்மையாக பார்க்குறாங்க. டெஸ்க்டாப் அப்புறம் ஆண்ட்ராய்டில் எப்படி வருது அதுதான் முக்கியம் அப்படின்றது. ஸோ இது மாதிரி எல்லாருமே வந்து இந்த ஒரு மொபைல் உலக நோக்கி போயிட்டுருக்கும்போது இணையத்தில் ஒரு எழுத்தாளன் இருக்க வேண்டியது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு நினைக்கிறேன். அப்போ தான் அவனுடைய படைப்பு வாசலில் போய் சேரும். ஒன்று அதான் இணையம் நான் சொல்கிறது வந்து வெப்சைட்டாவது வச்சு அவங்களுடைய படைப்பை தொடர்ந்து முன்வைக்கணும் அப்படின்னு சொல்லுவேன். நான் தொடர்ந்து எழுதணும் அப்படின்ட்டு. இன்னொன்று இந்த கிண்டில் மாதிரியான விஷயங்கள்லையும் அவங்க வந்து தான் ஆகணும். ஏன்னா நிறைய பேர் வெளிநாடுகளில் இருக்காங்களும் சரி, இங்கேயும் சரி, புத்தகம் ஏன் வந்து நான் இவ்வளோ பெரிய புத்தகத்தை இதை தூக்கிட்டு போனால் நான் கிண்டிலே எல்லா புத்தகத்தையும் வச்சுக்கோனேன் அப்படின்ற மாதிரி இருக்கலாம். ஸோ அதனால் வந்து எழுத்தாளன் வந்து இணையத்திலும் கிண்டில் மாதிரியான இடங்களிலும் இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம்னு நான் நினைக்கிறேன். அதை செய்யாத எழுத்தாளர்கள் நிச்சயமாக செய்யணும். ஒன்று. ரெண்டாவது நான் பார்க்குறது நீங்கள் சொல்கிற சோஷியல் மீடியா நான் இருக்கிறது வந்து என்னுடைய சந்தோஷத்துக்காக, அவ்வளோதான். ஆரம்ப காலங்களில் எனக்கு சில கனவுகள்லாம் இருந்தது. அதாவது சோஷியல் மீடியா நம்மளை சுற்றி இப்போ ட்விட்டர்னு எடுத்தால் 1,00,000 ஃபாலோவர்ஸ் ஈஸியாக ஆயிடுது. ஃபேஸ்புக்குன்னு பார்த்தா ஒரு 20,000 ஃபாலோவர் அப்படின்றதெல்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்குது இன்றைக்கி. ஸோ இது எல்லாமே வந்து வாசகர்கள் எல்லாமே இல்லைனாலுமே ஒரு 10% ஒரு வாசகர்களாக கன்வெர்ட் ஆகிறாங்க அப்படின்னாலுமே அது நல்லது தானே அப்படின்ற எண்ணங்கள்லாம் இருந்தது. பட் இன்றைக்கி எனக்கு ஒரு தெளிவு இருக்குது, அப்படிலாம் ஆக மாட்டாங்க. இங்கே நான் எழுதுறதுக்கானது அநேகமாக பாரா முதலியான ஆட்களும் வந்து அப்படி தான் சொல்லுவான், அப்படி தான் நினைக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். என்னென்னா எந்த ஒரு எதிர்பார்ப்பும் கிடையாது. லைக் விழுற எதிர்பார்ப்பு கூட கிடையாது. லைக்கே விழலைன்னா அப்புறம் நீங்கள் புக்கு விற்கிறத பற்றியெல்லாம் சொல்லவே வேண்டியதில்லை. ஸோ அதெல்லாம் எதிர்பார்க்கிறது இவங்கெல்லாம் ஒரு நண்பர்கள், ஒரு வர்ச்சுவல் நண்பர்கள். நம்ம நினைக்கிற ஒரு விஷயத்தை வந்து ஒரு பிரசங்கம் பண்ணுறோம். இதுதான் இதனோட ஒரு ரிலேஷன்ஷிப். அதுவும் பாரு அந்த வாட்ஸ்அப்பில் பண்ணதெல்லாம் பயங்கரமாக நல்ல ஐடியா. ஆமாம். ஸோ அவர் வந்து நிறைய இந்த மாதிரி விஷயங்கள் நாவல் ஐடியாஸாக யூஸ் பண்ணி நிறைய கேபிட்டலைஸ் பண்ணுறார். அது அவர்கிட்ட கற்றுக்க வேண்டிய விஷயம். பட் அந்தளவுக்கு ஒரு எழுத்தாளன் போகலைனாலுமே நான் சோஷியல் மீடியாவில் வந்து அவங்கவுங்களுடைய மகிழ்ச்சிக்காக இருக்கலாம். ஏன்னா இன்று சோஷியல் மீடியா ப்ரெசன்ஸுன்றது வந்து ஒரு வகையில் நம்ம நேரடியாக சிலரோட உரையாடுவதற்கான வாய்ப்பு தருது இல்லையா, அந்த இழக்க வேண்டியது இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். அதில் வந்து நான் கிடைக்கிறதுன்னு நினைக்கிறது வந்து அந்த உரையாடல் மூலமாக அவங்களுடைய என்ன நினைக்கிறாங்க அல்லது வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் தான் அதுலேருந்து வருது. ஏன்னா நீ புக் அப்படின்னு சொல்லும்போது அது ரொம்ப பெரிய ஒரு ப்ராசஸ் ஆகிடுது இல்லையா. ஒரு புக் ஒன்ஸ் வெளியானதுக்கப்புறம் அதை ஒருத்தன் வாங்கணும், வாசிக்கணும், அதில் நம்மளோட இமெயில் ஐடி எங்கேயோ ஒரு ஓரத்தில் இருக்கும் அல்லது ஃபோன் நம்பர் இருக்கும், அதில் நம்மளை காண்டாக்ட் பண்ணணும். அவ்வளோ தூரம் போக வேண்டியது இல்லாமல் இன்று நீங்கள் போடுறீங்க, அடுத்த நொடி அதை படித்து முடிச்சுட்டு வர முடியுது அப்படிங்கிற ஈஸ் ஆஃப் கம்யூனிகேஷன் வந்து இதில் சாத்தியம். அது ஒன்று தான் இதில் பாசிட்டிவ். மற்றபடி இதில் நிறையா நேரம் செலவிடாமல் இருக்கிறதா எழுத்தாளர்கள் நல்லது. ஜெயமோகன் அந்த வகையில் சொல்கிறது இதுதான். ஏன்னா நான் ஏன் இதை உறுதியாக சொல்கிறேன்னா, நான் அந்த மாதிரியான ஒரு லெவல் ஆஃப் அடிக்ஷனுக்குள்ளே இருக்கேன் தான் அந்த சோஷியல் மீடியாவில். ஸோ அது வந்து நம்மளுடைய நேரத்தை திருடும். அந்த கட்டுப்பாடு இல்லாதவர்கள் சோஷியல் மீடியாவிலேருந்து தள்ளி இருக்கிறதே பெட்டர். பாராலாம் கட்டுப்பாடாக இருக்கார். அவர் அதை எப்படி யூஸ் பண்ணுமோ அது ஒரு அடிமையாக வச்சுருக்கார். அவர் சோஷியல் மீடியாவை அவர் அடிக்ட் இல்லை, சோஷியல் மீடியாவை அடிக்டாக அவர் வச்சுருக்கார். ஸோ அந்த மாதிரி ஹேண்டில் பண்ணுறவங்க பண்ணலாம். மற்றபடி அந்த கட்டுப்பாடு இல்லாதவ எழுத்தாளர்கள் தள்ளி நிற்கலாம் அல்லது அளவாக இப்படி பண்ணிட்டு போயிடணும். உங்கள் வெப்சைட்டில் உங்களோட ஒரு ஒழுங்குத்தன்மையை நான் பார்த்தேன். பாக்கி எந்த ஒரு எழுத்தாளரோட வெப்சைட்லேயும் அந்த அறிமுகத்தை எவ்வளோ தூரம் அப்டேட் பண்ண யாரையுமே நான் பார்க்கல. நான் பார்த்த அளவில் நம்ம தமிழ் சூழலில் சொல்கிறேன். அது நீங்களே தான் பண்ணுறீங்கன்னு நினைக்கிறேன். அந்த டிசிப்ளின் எப்படி உங்களுக்கு வந்தது? அகெயின் அதுலேயுமே எனக்கு செல்ஃபாக யோசிச்சா வந்து அதில் ரொம்ப ஒரு ஒழுங்கின ஆள் தான் அப்படின்னு தான் நான் சொல்வேன். பட் நீங்கள் சொல்கிறது உண்மை. ஒப்பீட்டளவில் நான் மேலானவனாக இருக்கலாம் அப்படின்றது. என்னுடைய அந்த பக்கெட்டில் என்னுடைய லிஸ்ட் ஆஃப் டு டூஸ் வச்சுருப்பேன் இல்லையா, எப்போவுமே சைட் அப்டேட் பண்ணுறது வந்து அதில் பாட்டமில் இருக்கும். என்றைக்காவது நான் அதில் பார்க்கும்போது ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் அதில் கிடைக்குதுங்கும் போது டக்குன்னு இன்றைக்கி வந்து நான் உங்களுக்கு இதுக்கு வரும்போது சரி நம்மளை பற்றி நீங்கள் என்ன இது வெளியே ஒருத்தர் பார்க்க முடியும், ஸோ உங்களுக்கான ஒரு திறப்பு அது. ஸோ இதிலிருந்து ஏதாவது இருக்குமா என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கலான்ட்டு போனேன். ஸோ அதில் பார்க்கும்போதே நான் அப்டேட் பண்ணலை அப்படின்னு சொல்லுறது சிலதை டக்குன்னு அப்டேட் பண்ணிட்டேன். ஸோ அது ஒரு டு டூ லிஸ்ட்டாக எப்பவுமே இருக்கும். ஏன்னா இன்னும் சீரியஸாக சொல்லப்போனால் நம்மளுடைய ஆங்கில ப்ரொஃபைலு இது எல்லாத்தையுமே மெயின்டைன் பண்ணணும் நம்மளுடைய இது. ஏன்னா இப்போ நாளைக்கு நம்மளுடைய மொழிபெயர்ப்போ இந்த மாதிரியான இதில் விஷயம்லாம் இது பண்ணும்போது நம்மளை தமிழில் ஒரு ஓடிடி கொடுக்குறோன்னே வச்சுக்கோங்களேன். நம்மளோட ப்ரொஃபைல் அப்படின்னா அது வந்து ஒரு இங்கிலீஷில் இருக்கிறது. ஸோ அது எப்போவுமே அப்டேட்டடாக வச்சுக்கணும். அதில் விரிவாக இருக்கணுன்றது கூட இல்லை. உங்களுடைய முக்கியமான விஷயங்கள் உங்களை கமாடிட்டியாக ஒருத்தர் வாங்குறதுக்கு, உங்களை ஒரு வாசகன் உள்ளே தேடி வர்றதுக்கு இந்த 2 விஷயம், இது 2க்கும் உபயோகப்படுற மாதிரியான இருக்கணும் அப்படின்றது தான் மோட்டிவேஷன். ஸோ அதனால் எப்பவுமே நான் டு டூவில் வச்சுருப்பேன், நேரம் கிடைக்கும் போது பண்ணுவேன். பட் அதுவே ரொம்ப ஒரு 6 மாதம் ஒரு முறை அப்படி தான் பண்ணிகிட்ருக்கேன். திரைப்பட பங்களிப்புக்கு வந்தது எப்படி? ஆக்சுவலாக சொல்லப்போனால் அதான் அந்த ஆரம்ப கால கல்லூரி கால ஆசை அப்படின்னு சினிமாக்குள்ளே நுழையிறது தாண்டி நான்
சினிமாவுக்கு நுழையிறதுக்கான ரொம்ப தீவிரமான